ஒரு மனிதன் வந்து நீதிமன்றத்துல நின்றுகிறார். அவருக்கு முன்னாடி இரண்டு வழிகள் இருந்துச்சு. ஒன்று, தன்னுடைய கருத்தை மறுத்து சுதந்திரமாக வாழ்வது. 2, உண்மையை காப்பாற்றி சிறைக்கு செல்வது. அவர் இரண்டாவது வழியை தேர்ந்தெடுத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் உலகம் முழுவதும் இன்று வரை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் நிறம் காரணமாக தாழ்த்தப்படாத ஒரு சமத்துவமான சமூகத்தை நான் கனவு காண்கிறேன். அதற்காக நான் வாழ தயாராக இருக்கிறேன். தேவையானால் அதற்காக நான் மறிக்கவும் தயாராக இருக்கிறேன் என்று. அவர் யார் அப்படின்னு இப்ப எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. நெல்சன் மண்டேலா. 27 ஆண்டுகள், ஆமாங்க, 27 ஆண்டுகள் வந்து அவர் சிறை வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் வெளியே வந்த போது அவர் யாரையுமே பழி வாங்கல. அவர் உலகத்துக்கு சொன்னது ஒரு மிகப்பெரிய உண்மை. மனித உரிமை என்பது ஒருவரின் உரிமை மட்டுமல்ல, அது மனித குலத்தின் மரியாதை அப்படின்னு சொன்னார். மற்ற மனிதர்களின் மரியாதைக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்க முடிந்தால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நம்ம எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதானே, மனுஷனை மனுஷனா மதிக்கிறது. அந்த உயர்ந்த எண்ணத்தை, மனிதநேய பணியை முன்னெடுத்து கொண்டு செயல்பட்டு வரும் ஒரு சிறப்பான அமைப்பு தான் சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில். அந்த அமைப்பு என்று நடத்தும் மிகப்பெரிய நிகழ்ச்சி தான் ராஷ்டிர மனித சேவா ரத்ன விருதுகள் 2026. இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்துள்ள பெருமைக்குரிய தலைவர்கள், பெருமைக்குரிய சிறப்பு விருந்தினர்கள், விருது பெறும் நண்பர்கள் மற்றும் அனைவரையும் மனமகிழ்வோடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த ராவினல் திருநாடும் தக்க சிறு இவை முதலும் தரித்தனரும் திலகமுமே எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்போது நம் பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் அறிவும் ஒளியும் பரவ வேண்டும் என்பதற்காக குத்துவிளக்கு ஏற்ற நமது சிறப்பு விருந்தினரை அன்போடு அழைக்கிறோம். ஐயா, திருமதி கமலம் மைக்கேல் அவர்கள், மைக்கேல் வேடசுரோமணி அவர்கள் மனைவி திருமதி கிருபா சுரேஷ் அவர்கள், சமூக செயல்பாட்டாளர், திரு மைக்கேல் வேடசுரோமணி ஐஏஎஸ், சமூக ஆர்வலர், ஷேக் ட்ரஸ்ட் உடைய பிரசிடென்ட், நல்ல சமாரியன் அமைப்பின் மூலம் பல்வேறு உதவிகளை செய்து வருபவர், சமூக சேவைக்கான தொடர்ந்து பல விருதுகளை பெற்று வருபவர், சமூக சேவையில் தொடர்ந்து தன்னலமின்றி
செயல்பட்டு வரும் ஒரு அருமையான மனித நேயர் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் திரு இ. ஜெயக்குமார் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். சிறப்புமிக்க இந்த காலை வேளையிலே உலக சிறப்புமிக்க இந்த கோடை மாநகரத்திலே நடந்து கொண்டிருக்கும் சர்வதேச மனித உரிமை கழகத்தினுடைய விருது வழங்கும் விழாவிற்கு பெருமை சேர்க்க சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் கணம்பெரு மைக்கேல் வேதசிகாமணி அவர்கள் IAS ஓய்வு. அவர்கள் இந்த நிகழ்விற்காக அயல் நாட்டிலிருந்து, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வார் நடந்துட்டு இருக்கு, இந்த வார்லையும் கூட அவர் ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. இந்த சிறப்பிற்காக, இந்த நிகழ்விற்காக தன்னை குடும்பத்தோடு இணைத்து இந்த விழாவை சிறப்பிக்கவும், இந்த மனித உரிமையை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் பல விளக்கத்தை நமக்கு விளக்கவும் இங்கு வரிய விழுந்துள்ள கணம்பெரு மைக்கேல் வேதஸ் சிரோமணி IAS அவர்களை நம்முடைய மனித உரிமை கவுன்சில் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய மனித உரிமை கழகத்தின் தென் பிராந்திய தலைவர் டாக்டர் நல்லதம்பி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நமது பகுதியிலே அநேக சமூக பணிகளை சிறப்பாக செய்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர் அன்பிற்குரிய சகோதரர் கிருபா ஜோன் அக்கா அவர்களையும் இந்த இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். சமூக பணிகளையும் இந்த மலைப்பகுதியிலே நிலங்களை விற்பதற்கும் அதன் மூலமாக இங்குள்ள மக்கள் பயனடைவதற்கும் ஒரு தலைவராக செயலாற்றிக் கொண்டிருக்கும் அந்த சங்கத்தின் தலைவர் எனது அருமை சகோதரர் வரதராஜன் அவர்களை இந்த இயக்கத்தின் சார்பாக வரவேற்கிறேன். மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்விற்காக இந்த விருதுகளை பெற்று நம்முடைய சமூகத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் வருங்கால சந்ததியிற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதற்காகவும் விருது பெறுவதற்கும் பல மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்து வருகின்றுள்ள அனைத்து விருது பெறும் நண்பர்களையும் எங்களுடைய இந்த திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களையும் இந்த நிகழ்விற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட யாவரையும் இந்த குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று எனது வரவேற்புரையை முடிக்கின்றேன். நன்றி. சிறப்பு விருந்தினரை கௌரவம் செய்யும் நிகழ்வு திரு மைக்கேல் வேத சிரோமணி அவர்களை கௌரவிக்க பாஸ்டர் நல்லதம்பி அவர்களை அழைக்கிறோம். திரு மைக்கேல் வேத சிரோமணி ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து தன் அசாத்திய உழைப்பாலும் அறிவாலும் இந்தியாவின் உயரிய பதவிகளை அலங்கரித்த ஒரு மாபெரும் ஆளுமை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுபாறை என்ற சிறிய கிராமத்தை உலக அளவில் வரைபடத்தில் இடம்பெற செய்தவர் திரு பி. மைக்கேல் வேத சிரோமணி IAS அவர்கள். அவர் வெறும் அரசு அதிகாரி மட்டுமல்ல, எளிய மக்களின் காவலர், சிறந்த கல்வியாளர் மற்றும் மனிதாபிமானத்தின் மறுரூபம். அவரது வாழ்க்கை பயணத்தில் மிக முக்கியமான ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லணும்னா அவர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் ஆற்றிய சேவை. மார்ச் 16, 2006 ஆண்டு ஆணையத்தின் முதன்மை ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்ற அவர் சமூகத்தின்
குரலை மக்களின் குரலாக திகழ்ந்திருக்கிறார். குறிப்பாக காணாமல் போன குழந்தைகள் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக அவர் ஆற்றிய பணிகள் சிதைந்து போன எத்தனையோ குடும்பங்களுக்கு நம்பிக்கையையும் நீதியையும் பெற்றுத் தந்தது. இன்னும் இவரை பற்றி சொல்ல நிறைய இருக்கிறது. வயநாடு மாவட்ட ஆட்சியாளராக இருந்த போது அடர்ந்த காட்டில் நேருக்கு நேர் ஒரு யானையை எதிர்கொண்ட தருணத்தில் தன் துணிச்சலால் உயிர் தப்பியவர். அதே துணிச்சலோடுதான் பேரிடர் மேலாண்மையிலும் புதிய உத்திகளை புகுத்தி சோர்ஸ் புக் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு வழிகாட்டி நூலையே உருவாக்கி இருக்கிறார். அது இன்றும் பல கல்வி நிறுவனங்களில் பாடநூலாக பயன்படுத்தப்படுகிறது. சார், நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை சார், ரொம்ப சந்தோஷம். we are very proud of you. Thank you so much. அவருடைய மனைவி திருமதி கமலம் மைக்கேல், அவருக்கு பின்னால இருக்கிற மிகப்பெரிய ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு பொன்னாடை போத்துறதுக்கு திருமதி பியூலா ஜாஸ்மின் அவர்களை அழைக்கிறோம். மிஸ்ஸஸ் நல்லதம்பி. Thank you, ma'am. Thank you so much. அப்படிங்க பாருங்க. திருமதி கிருபா அவர்களை அழைக்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடை போத்த புஷ்பா அவர்களை அழைக்கிறோம். திருமதி கிருபா தொடர்ந்து பல்வேறு சேவைகளை கொடைக்கானல செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடங்களையும் இயங்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சமூக செயல்பாட்டாளர். இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்ல ஒரு மிக முக்கியமான பெண் ஆளுமை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. திருமதி கிருபா சோம்ஸ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ மேம். எப்பயுமே ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாங்க கிருபா மேம், அதை எப்பயுமே வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. நன்றி மேம். திரு வரதராஜன் அவர்கள் ரியல் எஸ்டேட் சங்கத்தின் தலைவர், அவரை கௌரவிக்க திரு ஜெயக்குமார் அவர்களை அழைக்கிறோம். திரு வரதராஜன் அவர்கள் ரியல் எஸ்டேட் சங்கத்தின் தலைவர். நன்றி சார். தற்போது தலைமை விருந்தினரை அறிமுகம் செய்யவும், குழுவை பற்றிய அறிமுகம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றி சொல்ல இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலின் தென்னிந்திய மண்டல தலைவர் டாக்டர் டி நல்லதம்பி அவர்கள் நீண்ட காலமாக அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் ஒரு சிறந்த தலைவர், அவரை அழைக்கிறோம். சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சில் ஜோனல் சேர்மனாக பொறுப்பெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த என்னுடைய நண்பர் குஜராத்தில் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸுடைய சேர்மனாக இருக்கிறாங்க, ஓங்கர் அவர்கள் மூலமாக கடந்த வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்பதாக ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸ் இங்கே கொடைக்கானலில் ஜோனல் ஆஃபீஸாக நடத்தும்படியாக ஓப்பன் பண்ணும்படியாக கிருபை ஆண்டு தந்தார். இது பல இடங்களில், கரூர் பகுதிகளில், கொடைக்கானல் மாவட்ட பகுதிகளில், அதே நேரத்தில் திருப்பூர் பகுதிகளில், எல்லா மாவட்டத்தில் இருக்கிற அநேக பிரசிடென்ட்டுகள், சேர்மன்கள், பொறுப்பாளர்கள் இதெல்லாம் நியமிக்கப்படும்படியாக கிட்டத்தட்ட 350 பேருக்கு மேலே இதில் பொறுப்பாளர்களாக, பிரசிடென்டாக, சேர்மனாக மதுரை, திருப்பூர், கரூர், மதுரை, அது மாத்திரமல்ல நாகர்கோயில், வண்டிப்பெரியார் போன்ற பகுதிகளில் அநேக இடங்களில் இந்த பொறுப்புகள் வகிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பொறுப்புகள் மூலமாக அநேக இடங்களில் அவர்கள் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
நரிக்குறவர்கள் மத்தியில சேவை செய்கிறாங்க, ட்ரைபல்ஸ் மத்தியில சேவை செய்கிறார்கள், முதியோர்கள் மத்தியில சேவை செய்கிறார்கள், சிறு பிள்ளைகள் மத்தியில சேவை செய்கிறார்கள். அநேக சேவை செய்கிற ஒரு மனப்பான்மையில இருக்கிற நபர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி தான் இந்த அவார்டுகளை கொடுக்க வந்திருக்கு. இதுல மெம்பர்ஸா சேரும் பொழுது சமூக சேவை செய்வதற்காக தான் இதுல ஈடுபடுகிறார். அந்த அப்ளிகேஷன்ல சோசியல் ஒர்க் என்று தான் போடப்பட்டிருக்கு. கடந்த வருஷத்துல டெல்லியிலே இந்த அவார்ட் ப்ரோக்ராம் நடந்தது. இன்டர்நேஷனல் லெவல்ல உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தலைவர்களும் வரவழைத்து அங்கே 100 பேருக்கு மேல அவார்டுகள் கொடுக்கப்பட்டது. அதுல கொடைக்கானல இருந்து ஒரு 5 பேரை நாங்கள் அழைத்து கொண்டு சென்றோம், அந்த அவார்டுகளை பெற்றுக்கொண்டோம். ஆனா அந்த அவார்டுகள்லாம் பார்க்கும்போது செய்வதற்கு கிட்டத்தட்ட 6 மாதம் அந்த ஆபீஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃபுகளும் பணிபுரிந்தாங்க, செயல்பட்டாங்க அந்த அவார்டுகளை செய்வதற்கு. ஆனா இது கடந்த 2 மாதத்துக்குள்ள இதெல்லாம் ஒரே நபராக இருந்து செயல்பட நடத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதே நேரத்தில் பார்க்கும்போது நம்ம ஐயா அவங்க வரத்துக்கு முன்ன பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல தான் இருந்தாங்க. ஏன்னா குண்டு போட்டுட்டே இருக்கிறாங்க, போன் பேச முடியாது, ஒவ்வொரு நாளும் மெசேஜ் தான். ஒவ்வொரு நாளும் அந்த மெசேஜ் நான் போடுவேன், அவர் மெசேஜ் போட்டுட்டே இருப்பார். ஆனா பாருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், எப்படியாவது வரேன். ஏன்னா சீஃப் கெஸ்ட் அவங்க தான். மகள் அங்க இருக்கிறாங்க, பிரசவத்துக்கு போயிருக்கிறாங்க, குழந்தை பிறந்துச்சு. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க. இடையில இப்படி வாரம் நடக்கும்னு நினைக்காதுல, அண்டர்ல இருக்கிறார். ஆனா ஒரு நாளுக்கு முன்ன தான், அந்த 9ஆம் தேதி அவர் டிக்கெட் புக் பண்ணியிருந்தார். ஆனா 8ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது ஏர்போர்ட்டே. 9ஆம் தேதி ஏறி 10ஆம் தேதி காலையில வீட்டுக்கு வந்துட்டாங்க, திருவாண்டூர் வந்துட்டாங்க. அடுத்த நாள் குண்டு போட்டது மாத்திரம் இல்ல, அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் குண்டு விழுந்து ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எல்லா பிளைட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் நேர்த்தியாய் சுகமாய் நம்மத்தில கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை பங்கு பெற நடத்த உதவி செய்திருக்கிறாங்க. ஆகினால நாம் நன்றி செலுத்தணும். அதே நேரத்தில் இந்த சமூக சேவையின் மூலமாக அநேக காரியங்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. பாம்பேல செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, திருப்பூர்ல செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, கரூர்ல செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, மதுரையில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. மதுரையில் ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நான் ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து நான் என்ன செய்யறேன், அவங்க அந்த கிராமத்தை தத்தெடுத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. பாம்பேல இருக்கிற ஒரு பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவரு அந்த அப்படியே ஒரு ஸ்லம்பு ஏரியா, அப்படிப்பட்ட ஏரியாவுக்குள்ள இருந்து அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் பார்த்துருக்கிறேன். ஆகினால இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த அவார்டுன்னு சொல்லி நம்ம கேள்வி இருக்கலாம். நான் குஜராத்தில் நான் போயிருக்கும் போது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஃபண்டு ரைஸ் பண்ணுவதற்காக இந்த அவார்ட் ப்ரோக்ராம்லாம் நீங்கள் நடத்தலாம் சொல்லி அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த அவார்ட் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்தலை. இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது நாங்கள் சில வேளையில் இந்த சில அந்த ஃபீஸ் வாங்கியிருந்தாலும் கூட இதெல்லாமே எல்லாமே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், இதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுக்காக நாங்கள் இதை செய்யலை. நான்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச சிங்கப்பூர் ஷிப்யார்டில் ஒர்க் பண்ணுவேன். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் என்னை அழைச்சதுனால வந்தேன். இன்னைக்கு என் சபை மக்கள் கூட எனக்கு சம்பளம் கொடுக்கல. சபையிலே சொல்லுவேன், யாருக்கிட்ட இருந்து சம்பளம் கொடுக்கல. ஆனால் நான் இந்த சேவை தான் செஞ்சுட்டு வரேன். இந்த 42 வருஷமா இந்த கொடைக்கானல ஊழியம் செய்கிறேன். அதே நேரத்தில் அநேக பாஸ்டர்ஸுங்களுக்கு 1150 பாஸ்டர்ஸுங்களுக்கு ஆர்டினேஷன் பண்ணி மேரேஜ் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அதே நேரத்தில் பார்க்கும்போது இந்த காரியங்கள்லாம் நான் செஞ்சுட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் எதுவும் என்ன செய்யல, சம்பாதிக்க வரலை, இது சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, இந்த காரியங்களில் எல்லாவற்றையும் இந்த சேவை மனப்பான்மையில தான் இதை செய்து கொண்டு இருக்கிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதை நாம் யாவரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே இதை
இதை அறிந்து செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த ஃபங்க்ஷனை நடத்துவதற்கு ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இது மத சார்பற்ற ஒரு சேவை, அதே நேரத்தில் அரசியல் சார்பற்ற ஒரு சேவை. அதனால எந்த அரசியலும் இது உள்ள நுழையாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்க்கும்போது யாராவது மேஜிஸ்ட்ரேட்டை தான் கூப்பிடணும்னு சொன்னாங்க. சில தலைவர்கள் சொன்னாங்க மினிஸ்டர்லாம் நாங்கள் கூப்பிடலாம் பாஸ்டர்ன்னு சொன்னாங்க. அதனால அது அரசியலாக போகும், அதனால மினிஸ்டர்லாம் உள்ளே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னோம். ரிட்டையர்டு ஜட்ஜியை கூப்பிடணும்னு சொன்னோம், அதையும் நாங்கள் இது பண்ணிட்டோம். அதே நேரத்தில் பார்க்கும்போது என்னுடைய சீரிய தம்பி அவங்க என்ன செஞ்சாங்க, அருமையான அங்கிள் அவர்களை குறித்து எனக்கு அறிமுகப்படுத்தி அவங்க எப்படியாவது டேட்டை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க நான் அந்த டேராடூனில் இருக்கும்போது அந்த முசிறி பக்கத்து மேலெலாம் ஏறி போயிருக்கிறேன். அப்போ அந்த ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுக்குற இடத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். அந்த ஐஏஎஸ் ட்ரைனிங் எடுக்கிறவங்க மத்தியில் ஒரு 6 வருஷத்துக்கு மேலே லெக்சராக அவங்க இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் டெல்லியில் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் அவங்க ஒரு டைரக்டராக இருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்க்கும்போது கேரளாவில் கவர்மெண்ட்டில் எல்லா மாவட்டங்கள், அநேக மாவட்டங்களில் கலெக்டராக இருந்திருக்கிறாங்க. வயநாட்டில் இருந்திருக்கிறாங்க, கடைசியாக குமிழியில் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த கேரளாவுக்குள்ள அவருடைய பேர் சொன்னாவும் தம்பி சொன்னான், அவர் கேரளாவுக்குள்ள அவர் பேரை சொன்னவனையும் எல்லாரும் அந்த அளவுக்கு இன்னும் அந்த மதிப்பு அங்கே இருக்குதுன்னு சொல்லி, அதனால இப்படிப்பட்டதான ஒரு சிறப்பு மிக்க ஒரு சிறப்பு விருந்தினராக அவர்களை நம் மத்தியில் வந்திருக்கிறது சந்தோஷமான ஒரு காரியம். அதனால இன்றைக்கு அவரை குறித்து இந்த பாதுகாப்போடு கூட கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த அவார்ட் ப்ரோக்ராமில் குறித்து அல்லது பங்கு பெறுவதற்கு வந்த அவர்கள் குடும்பத்தாருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் இந்த ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த எல்லாமே இந்த சோசியல் ஆகினால அவங்க இதை குறித்து திட்டமாய் அவங்க பேச வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டது மாத்திரமில்லை. சாம்பாபா அவங்க சொல்லும்போது சொன்னாங்க ஒரு நாளில் அன்றைக்கு பார்க்கும்போது இப்படிப்பட்டதான லீடர்ஸை அவங்கள இன்னொரு நாளில் ஒரு நாள் அழைப்பித்து ஒரு நாள் முழுக்க செமினார் வைக்கணும். ஹியூமன் ரைட்ஸை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு செமினாரை நடத்தணும் பாஸ்டர்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, பவம் இருக்கிறது, அனுபவம் இருக்குது. நாங்கள் ஒரு 7-8 பேராக நாங்கள் சென்னைக்கு போனோம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃபீஸருக்கு போயிட்டு அவங்களை சந்தித்தோம். நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி இருக்கிறோம் சொல்லி எங்களுக்கு எந்த காரியத்தில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்கும்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். அதனால நாங்கள் இப்போ நம்ம ஹியூமன் ரைட்ஸ் மூலமாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும்னு சொன்னால் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு டெல்லி அங்கே சென்னைக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டாவே சொல்லிட்டாவே போதும், அவங்களே அந்த நபர்களை கூப்பிட்டுருவாங்க. அது போலீஸாக இருக்கட்டும், அது அரசாங்க பணியாளர்களாக இருக்கட்டும், ஏன் இந்த காரியத்துக்கு நீங்கள் சரியான விதத்தில் பதில் அளிக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் அங்கே போயிட்டு இருக்கும்போது அடுத்த ஸ்டெப்பில் இறங்குறோம். ஃபுல்லாக எஸ்பி, டிஎஸ்பி எல்லாம் இன்ஸ்பெக்டர்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே எல்லாம் அங்கே ரிட்டையர்டு ஜட்ஜி தான் அந்த என்கொயரி பண்ணுறாங்க எல்லாம். அதனால அந்த அரசாங்க பணியில் இருக்கும்போது அவங்க கையில் எல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு கூட துப்பாக்கி இருக்கிறான். அந்த அளவுக்கு அந்த அந்த அன்னைக்கு சாம்பாவோட அவங்களுக்கு சொன்னார். அதனால அவங்க இங்கே கொடைக்கானலில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு கூட நேரடியாக என்ன செஞ்சாங்க, உடனே என்ன செஞ்சாங்களாம், டைப் பண்ண சொல்லி உடனே சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்லி உடனே உள்ள ஏன்னா அந்த அதிகாரியை ஏதோ யார் என்னன்னு எதிர்த்து கேட்டதுனால உடனே டைப் அடிக்க சொல்லி உடனே சஸ்பெண்ட் பண்ண சொல்றாங்க. அதே நேரத்தில் கீழே தேனிக்கு போகும்போது நேரடியாக போகும்போது அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி இவரு நேரடியாக போய் ஆறாதான் அறிஞ்சிட்டார். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்குது, பவர் இருக்குது. அதனால இப்படிப்பட்டதான காரியத்துல இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக, இந்த தருணத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அதிக அளவு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. ஆமா, சொல்லிட்டே இருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு.
இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம எதிர்கால தூண்களான IAS அதிகாரிகளுக்கு பாடம் எடுக்கிறாரு அவரு. அண்ட் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனத்தின் துணை வேந்தரும் கூட. அண்ட் நிறைய இடங்கள்ல போற இடத்துல எல்லாம் கல்வி ஒழுக்கம் இதெல்லாம் விதைத்து கொண்டே இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு மனிதர். சார், உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க கேட்கணும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் கிவ் யுவர் ஸ்மால் ஸ்பீச் அட் லீஸ்ட் சார். வெரி குட் மார்னிங். ரொம்ப சந்தோஷம். வணக்கம், வாழ்த்துக்கள். ஒரு இன்னைக்கு நம்ம மீட் பண்ணியிருக்கிற நான் இங்கே வந்திருக்கிறேன்னா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி தான். அதை ப்ரீஃபாக பர்சனலாக தம்பி அவங்க சொன்னாங்க. இட்ஸ் சம்திங் ஹேஸ் டு குட் ஹேஸ் டு ஹேப்பன், இட் வில் ஹேப்பன், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். கடவுள் காரியங்களை நிச்சயிச்சு நல்ல காரியங்கள் நிச்சயிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக அது நடக்கும் என்பது இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த நிலையில் தலைமை தாங்கும் டாக்டர் நல தம்பி அவர்களே, டாக்டர் மிஸ்ஸஸ் கிருபா ஜெயசிங், சஜயகுமார், ஸ்மரராஜ் மற்றும் மேடையில் இருக்கின்ற தமிழ் மலையாளம் மிக்ஸ் ஆகுது, அதான் ஒரு ஜோக் அடிப்பேன். கேரளத்தில் வேலை பார்த்ததுனால லாங்குவேஜ் ஒரே லாங்குவேஜ் தான். தமிழில் பேசும்போது இங்கே தொண்டையில் பேசிக்கலாம், மலையாளத்தில் பேசும்போது கொஞ்சம் மூக்கில் பேசுனீங்கன்னா அது மலையாளமாக மாறிடும்னு சொல்லிட்டு அப்படியே ஓரளவுக்கு கேரளாவில் நடந்து வந்துட்டோம். அந்த மாதிரி இங்கே அமர்ந்திருக்கின்ற குறிப்பாக இந்த அவார்டு வாங்குகின்ற ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அது இல்லாமலும் நம்பர்களாக இருந்து என்ன சொல்லணும், ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளை பாதுகாப்பாளர்கள் என்று சொல்றதுக்கு ஆசைப்படுகின்றேன். அப்படி நீங்கள் உங்களுடைய வேலைகளையும் விட்டுவிட்டு அதற்கு பிளஸ்ஸாக எடுத்துக்கொண்டு இதை செய்ய முன்வந்திருப்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஹியூமன் ரைட்ஸ் இதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அமெரிக்கா இஸ் ஆல்சோ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அமெரிக்காவோட டெமோக்ராட்டிக் கண்ட்ரி என்ன நடக்குதுன்னு சொல்லி நமக்கு பேப்பர்களுக்காக எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? So that's a democratic country. நமக்கு ஒரு டெமோக்ரஸி இருக்கு. பட் நம்முடைய டெமோக்ரஸி இஸ் a peaceful democracy. நம்ம அக்ரெசிவ் கிடையாது. அது ஒரு பெரிய என்ன சொல்லலாம், ஹியூமன் ரைட்ஸ் தான். நமக்கு தெரியும், இப்ப சமீபத்தில் நடந்த இஸ்ரேல் வார், போன வருஷத்துல எத்தனை பேர், 70,000 பேர் இல்லையா, மனசாட்சி இல்லாத ஒரு 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 சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் உண்மை. அந்த காசாவுடைய படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ காலங்கள் வாழ வேண்டியவர்கள் இந்த இல்லை, அனாவசியமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு ஆள் இல்லை, கேட்டாலும் அதை அதற்கு பதிலுரைக்க கூட அவர்களுக்கு ரெடி இல்லை. அதை தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து கொண்டு அதே யுத்தத்தை தான் இப்போ தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. இப்படி நமக்கு தொடர்ந்து இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் என்ன நடக்கிறது என்று சொன்னால் மிக மோசமான நிலைமை என்று சொல்லாமல் இருக்க முடியாது. ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்ல என்றால் மற்றவர்களை நாம் மதிக்க வேண்டும், மற்றவர்களை சமமாக ட்ரீட் செய்ய வேண்டும் தான் எல்லா மதமும் சொல்லுகிறது, எல்லா நாடுகளும் சொல்லுகிறது. ஆனால் அதை பாலிக்கிறதில்லை, அதை நம்ம ஃபாலோ பண்றதில்லை என்பதுதான் சங்கடமான காரியங்கள். இருந்தாலும் குறிப்பாக இந்த சமயத்தில் இந்த சந்தோஷம் என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் கூடி இந்த சர்வதேச மனித உரிமைகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய பாகமாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷன், இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் ஒரு ரெகக்னிஷன்ஸ். நீங்க ஒவ்வொருத்தருமே ஒரு பாதுகாப்பாளர் மாதிரி நீங்க அஷ்யூம் பண்ணிக்கணும். சில காரியங்கள் எல்லாம் இது யாருடைய இல்லை, ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லக்கூடிய, நான் ஒரு ஹியூமனாக பிறந்து விட்டால் எனக்குன்னு சொல்ல ரைட்ஸ் இருக்குது, நான் மற்றவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கணும், நான் மற்றவங்களுக்கும் ரைட்ஸை அவங்களுடைய ரைட்ஸையும் நான் பாதுகாக்கிறதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு. இந்த விதத்தில் நாம் செய்ய வேணும். அது எனக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னா, கொடைக்கானல்ல இருக்கிறீங்க, அதுவும் புதிய கொடைக்கானல்ல மற்ற இடத்துல வந்துருக்கிறீங்க. இருந்தாலும் கொடைக்கானல் சொல்லும் பொழுது அது ஒரு என்ன ஒரு கம்பேரிட்டிவ்லி பெட்டர் பிளேஸ். நாம் கூடுதலும் வயநாடு, இடுக்கி, மசூரி, உத்தரகண்டுக்கு எல்லாம் பார்க்கும்போது இந்த ஹில் பீப்புள் ஆர் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் பை their conduct, by their social actions and all. அதுக்கு பல காரியங்கள் இருக்கலாம் சொல்ல. நான் என்னுடைய ஒரு தியரி என்னன்னா, எங்க மண் மோசமா இருக்கிறதோ அங்க ஆளுநர் மோசமா இருப்பாங்க, அவங்களோட பிஹேவியர். அதனால நம்ம
வரதராஜன் தஞ்சாவூர் மண்ணு நல்ல மண்ணு ஆடும் சொல்லல. எங்க மண் மோசமாக நல்ல வளமாக இருக்கிறதோ அங்கு மனிதன் வளம் குறைந்தவனாக இருப்பார். எங்கு மண் மோசமாக இருக்கிறதோ அங்கு மக்கள் நல்லதாக இருப்பார். இது ஒரு ஜெனரல் கான்செப்ட். அது கண்டிப்பா நீங்க அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம் என்று சொல்லி இந்த சூழ்நிலையில நீங்கள் நாம் கூடி வந்திருக்கிறோம் என்பதை மிகவும் சந்தோஷம். குறிப்பாக ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லும் பொழுது இது மட்டும்தான் ஞாபகம் வருது. சக மனிதனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம்ன்றது தான். அது நான் கொஞ்சம் பின்னாடி வரும்போது சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு குரல் என்னன்னு சொன்னா, மனிதனை பற்றி சொல்லும் பொழுது அந்த வள்ளுவர் அழகா சொல்லிட்டு போயிடுவார். மோப்ப பிழையும் மன்னிச்சும் முகம் திரிந்து நோக்க பிழையும் விருந்து. நான் இங்க விருந்தினராக சொன்னால் கூட அது என்ன அழகா அவர் சொல்றாருன்னா, இருக்கிறதுலயே அனிச்சா மலர்னு சொல்லிட்டு ஒரு மலர் வந்து சென்சிட்டிவான மலர். அந்த மலர் நீங்க வந்து கிட்ட போய் தொட்டு முகர்ந்து பார்த்தா அது வந்து வாடிவிடும். இப்ப நீங்க ஒரு எஃபர்ட் எடுக்கணும். மனுஷன் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, நோக்க பிழையும் இருந்து நீங்க முகம் திருந்து நீங்க எங்க வீட்டுக்கு வாரீங்க, நான் பாக்குறதுலயும் உங்களை தெரியும் நீங்க உள்ள வர்றது நான் விருப்பப்படுறேன் இல்லையா. அவ்வளவு சென்சிட்டிவான இந்த வள்ளுவர் இதை விட அழகா சொல்லவே முடியாது. அந்த மாதிரிதான் ஹியூமன் பீங்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு இலக்கணம் வச்சவர் தான் வள்ளுவர். அதை நான் நினைக்கும் பொழுது நம்ம எல்லாரும் இன்டைரக்டாவதோ டைரக்டாவதோ ஆஃபீஸ்க்கு போயிருக்கோம். போகாம ஆஃபீஸ்க்கு போகாம யாராவது இருக்கீங்களா? பிரச்சனை பிள்ளைங்க யாராவது இருந்தாதான் ஆஃபீஸ். நமக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது? ஒரு நல்ல அனுபவத்தோட வந்திருக்கிறோமா? இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போகும்போது இல்ல சந்தோஷமா போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோமா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்பொழுது ஒரு தைரியமாக போக முடிகிறதா? இதெல்லாம் தான் ஹியூமன் ரைட்ஸ். இதெல்லாம் சிம்பிளி ஹியூமன் ரைட்ஸ். அதாவது நிறைய காரியங்கள் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த ஹியூமன் ரைட்ஸ் நம்ம சொல்லும் பொழுது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 வர்ற இந்த ஆக்ட் பேசிக்கா என்ன சொல்றதுன்னு சொன்னா, இப்போ ஒரு பிரைவேட்டா ஒரு டாக்டர் நம்ம கொடைக்கானல் இருக்கிறாரு, அப்பாவை ஊசி போடுறாரு, அவருக்கு மேல ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், நீங்க ஒரு கம்பெனி கொடுக்க முடியுமா? முடியாது. அதே சமயம் ஒரு கவர்மெண்ட் டாக்டர் அவருடைய பணியை சரியாக செய்யாமல் இருந்தால் அவர் மேல நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். குறிப்பாக ஸ்பெஷல் சொன்னாரு. அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்பது இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் என்று சொல்வது கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர்கள் என்னதை செய்கிறார்களோ அதிலிருந்து அவர்கள் தரக்குறைவாகவோ பர்பஸாகவோ டிலே செய்தோ கரப்ஷன் முகாந்திரமோ அதை டிலே பண்ணி தந்தால் அது அங்குதான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் செய்யும். only against government officials. அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எங்களுக்கு சொல்லி என்னென்ன பொருட்கள் இருக்கிறது அந்த பொருட்களை நாம் செய்திருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நாம் எப்படி செய்திருக்கிறோம் என்பதுதான் இம்பார்ட்டன்ட். இதுல ஏதாவது டிவியேஷன்ஸ் வந்தால் அது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டை கண்டிப்பாக. அப்ப அதை நீங்கள் நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் வைத்துக் கொண்டு as a protector of human rights நாம செய்ய வேண்டியது என்ன என்றால், டாக்டர் நல்ல அவர் சொன்னார்கள், நீங்கள் உடனுடனடியாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி. நான் இப்ப என்ன சொல்கிறேன் என்றால், பென் இஸ் மைட்டியர் தென் தி ஸ்வர்ட்னு சொல்லுவாங்க. பென் நம்ம எழுதக்கூடிய பென் இருக்கு இல்லையா, அது வந்து இஸ் மைட்டியர் தென் தி ஸ்வர்ட். அதாவது வாழை விட அது பயங்கரமான அதற்கு பலன் உண்டு, சக்தி உண்டு. அதனால நடக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நடந்து கொண்டே இருக்கின்றது, நடந்து கொண்டே இருக்கும் இருக்கதான் செய்யும். அப்ப அதனால நாம் காணும் பொழுது அதை எடுத்து தக்க இடத்திலே நாம் சொல்லிவிட வேண்டும். அதை நாம் செய்வோமானால் அதுதான் நம்முடைய பணி. அப்படி இருந்தால்தான் நாம் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்கிற நிலையிலே நாம் ஒரு நல்ல நம்ம பணியை நாம் செய்ய முடியும் என்பதை ஜஸ்ட் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய கான்ஸ்டிடியூஷனே நமக்கு மிகவும் சிறப்பாக பல காரியங்களை தந்திருக்கின்றது. நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று தருகிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் ஹியூமன் ரைட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் எனக்கு உரிமைகள் ஏதாவது என்னுடைய 6 உரிமைகளை தடசப்படுத்திவிட்டால் நாம் எந்த கோர்ட்டுக்கு வேண்டாம் போகலாம், நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுவது the fundamental rights வந்து சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரம் தான். ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லும் பொழுது நான் துபாய்க்கு போயிருந்தாலும்
அங்கேயும் எனக்கு ஹியூமன் ரைட்ஸ் உண்டு, எனக்கு சிட்டிசன் ரைட்ஸ் கிடையாது. அதுதான் வித்தியாசம். அந்த சிட்டிசன்ஸ்க்கு என்னென்ன ரைட்ஸ் உண்டோ அது தனி, ஹியூமன் ரைட் தனி. ஒரு பங்களாதேஷ் இங்கே வருகிறார், அவருக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்ற ஒரு எல்லா உரிமைகளும் அவருக்கு உண்டு என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதான் ரெண்டு வித்தியாசமான ஹியூமன் ரைட்ஸுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் வித்தியாசம். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் வரும்பொழுது இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அதற்காக அவர்கள் என்கொயரி காம்பன்சேஷன்ஸ் எதிர்பார்ப்பார்கள். இந்த காம்பன்சேஷன்ஸ் மிகவும் சீக்கிரமாக கிடைத்துவிடும். நார்மல் என்கொயரி ஒரு 1 இயர்க்குள்ளதாக என்கொயரி செய்து அவர்கள் அதற்கு ஒரு ரிப்ளை தந்து விடுவார்கள். அதுதான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய நேஷனல் லெவல் இருக்கிறது, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கிறது. இதெல்லாம் மிக அனுபவம் வாய்ந்த ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அல்லது ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அதே மாதிரி ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அவங்க தான் அதில் பொறுப்பு வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதனால கண்டிப்பாக ஆன்லைன் கூட நமக்கு அந்த நம்முடைய உரிமைகளை நாம் என்றுதான் தவறுதல் ஏற்படும் பொழுது நடக்கக்கூடிய காரியங்களை நாம் சொல்ல வேண்டியது நமக்கு ஒரு கடமை. அது நம்ம செய்யாம போத்திருந்தால், சமாரியன் சொன்னது மாதிரி நமது கதை, சமாரியன் கதை, நல்ல சமாரியன் கதை நமக்கு தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 பேரும் வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. நம்மளும் எத்தனை பேர் ரோடில் ஆக்சிடென்ட் நடக்கும், நம்ம பாட்டு கூட்டிட்டு வந்துடுவோம் இல்லையா? அப்படிதானே? அது எனக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு ஞாபகம் வருது. டவுனு பக்கம் போகாதீங்க மாப்பிள்ளை, டவுன் ஆகி போயிடுவீங்கன்னு ஒரு பாட்டு. அத்தனை பேருக்கு தெரியும், எனக்கு தெரியல. டவுனு பக்கம் போகாதீங்க மாப்பிள்ளை, டவுன் ஆகி போயிடுவீங்க. கேட்டுருக்கீங்களா? ரொம்ப வயசானவர்கள் தான் கேட்பாங்க, என்ன மாதிரி ஒரு வயசான. அது உண்மை தானே? ஏன்னா டவுன் பக்கம் நான் போயிட்டேன்னா இங்க என்ன நடக்குதுன்னு நான் பங்கெடுத்து இருக்க மாட்டேன். என்னுடைய சொந்தக்கார கூட அந்த ரோல் அடிப்பட்டு நான் ஏற்பாடு போயிட்டு இருப்பேன். அதே சமயம் நான் ஒரு வில்லேஜ்ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக யார் வந்தார்கள், என்ன நடந்தது, என்ன சீக்வெண்ட் பங்கெடுத்துக் கொள்வோம். அந்த பாட்டு சின்னதா சொல்லி போனாலும் கூட மிக அர்த்தமுள்ள ஒரு பாட்டாக எனக்கு தெரியும். என் டவுன்ல நடக்குது, என்ன நடக்குது, என்ன அநியாயங்கள் நடக்குது, நாம் கண்டுக்காம போய்க்கிறோம். நமக்கு வரும்பொழுதுதான் நம்ம அதை சில சமயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்கின்றோம். அடுத்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான இதுக்கெல்லாம் பேஸ் ஏன்னு சொன்னா, ஏன் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, 2 வேர்ல்டு வார்ல எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் 3rd வேர்ல்டு வார் மாதிரி இருக்கு. இந்த வேர்ல்டு வார் வரக்கூடாது, இதற்கு ஒரு மீடியேட்டர் வேணும். அதனாலதான் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வந்து அதை வந்து என்ஃபோர்ஸபிள் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு வந்தது மாத்திரம் இல்லை. இப்போ உள்ள இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி 1948ல யுனைடெட் நமக்கு யூடிஹெச்ஆர்னு சொல்லி 30 பாயிண்ட்ஸ் 30 ஆர்டிகிள்ஸ் தந்திருக்கிறாங்க. அதுக்கு அந்த 30 ஆர்டிகிள்ஸ் ஒவ்வொரு நாளும் மாசத்துக்கு ஒரு ஆர்டிகிள்ஸ் மாதிரி 30 ஆர்டிகிள்ஸ் அழகாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 1948ல வரும் பொழுது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ஸ் எழுதிய டாக்டர் அம்பேத்கர் இதுல நிறைய காரியங்கள் இது இன்டர்ரிலேட்டட் கொண்டு வந்த நிறைய காரியங்கள் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல நமக்கு தந்திருக்கிறது. நமக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியது சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இது. பட் அது அந்த ஒரே ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜஸ்டிஸ் வந்து சோசியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இந்த ஆர்டர்ல வரணும். The human rights is equity. The human rights has to come in equity, initially socially, then economically, then politically. நம்ம அந்த சூப்பர் சீட் பண்ணிருக்க ப்ரொமோஷன்ல அத மாதிரி சோஷியல் கொடுக்க முடியாது, எக்கனாமிக்கலும் கொடுக்க முடியாது. நான் 100 ஏக்கர் வச்சிருப்பேன், வரதராஜன் 2 ஏக்கர் தான் இருக்கும், பரவாயில்ல கண்டுக்காம போயிட்டு இருப்போம். அதையும் கண்டுக்க பொலிட்டிக்கலி வாங்க வேணா நீங்க ஓட்டு போட்டு போங்க சொல்ற மாதிரி அதை மாத்திரம் நம்ம கொடுத்து வைத்திருக்கிறோம் என்பதை தான் உண்மை. நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும் என்பது பொறுத்தது நம்மை பொறுத்தது தான். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2 கம்ப்யூட்டர் கேரளாவில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரணமான சம்பவம். ரமேஷ் ஒருத்தர் சொல்றாரு நாகராஜன், ரமேஷ் എനിക്ക് വലിയൊരു പ്രശ്നം ഉണ്ടല്ലോ, എന്താ ചെയ്യണം? നാഗരാജൻ റിപ്ലൈ, ഓ അതിനെന്താ, നമുക്ക് ഉമ്മൻചാണ്ടിയോടെ പറയാം.
புரியுதா? கொஞ்சம் புரிஞ்சுதா? யாருக்காவது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒருத்தனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த கேட்கிறவர் என்ன சொல்றாரு, அப்படியா பரவாயில்லையே, நமக்கு உமன் சாண்டிட்ட சொல்லலாம், சிஎம்னு கூட சொல்லல. புரிஞ்சுக்கங்க, உமன் சாண்டின்னா என்னுடைய நாய்க்குமார். அதுதான் டெமோக்ரஸி, அதுதான் ரியல் டெமோக்ரஸி. அவர் உரிமை சொல்றாரு. என்னுடைய சிஎம் நான் சொல்ல முடியும். அன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளால நம்முடைய தமிழ்நாட்டில் சொல்ல முடியுது, நம்மளே நீங்களே கேட்டு கேட்டு நம்மளே பதில் சொல்லிக்கிட வேண்டியதுதான். நமக்காக நாம் அமைக்கப்படுத்திய ஒரு அரசு. சோ நம்ம இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, he is our CM, he is accessible, he has to work for me. நம்ம இந்த ஐயா அம்மான்னு சொல்லிட்டே கொண்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். இல்லை, ஐயா ஐயோ ஆகுது, அம்மா அம்மோன்னு தான் ஆகுது. ஏன்னா நடக்கக்கூடிய சம்பவங்களை எடுத்து சொல்லிக்கிட்டேன் நான் அதற்காக. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒர்க் தமிழ்நாடு என்னதான் நான் கேரளாவில் ஒர்க் பண்ணாலும் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ற ஒரு கல்ச்சர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கல்ச்சர். அப்ப இவ்வளவு வித்தியாசங்கள் வரும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் ரொம்ப நடக்கப்படுகிறது. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்லையும் சரி, இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்லையும் சரி, மிகவும் மிகவும் மோசமாக ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட். நம்முடைய உறவினர்கள் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரர்கள் இருக்கலாம். தயவு செய்து அந்த போலீஸ்காரர்களோட நம்முடைய உறவினருக்காக, நாட்டின் நலனுக்காக அவர்களை நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்களுடைய கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நடக்கக்கூடிய சாத்தான்குளம் இன்சிடென்ட் இல்லையா? சாத்தான்குளம் இன்சிடென்ட் அதோட நின்றுச்சா? அதுக்கு பிறகு அஜய் வந்துடுச்சு. அதுக்கு பிறகு அப்ப இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செட்டப் அல்ல என்று சொல்லுது. போலீஸ் என்பது யாரு? நம்மளை பாதுகாப்பதற்காக நாம் சம்பளம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விபாகம். அவ்வளவுதான். நாம் சம்பளம் கொடுத்து அவர்களை நாம் நியமித்து நம்ம வைத்துக் கொள்கிறோம். அவர்கள் செய்கின்ற இந்த அநியாயம்ன்றது எந்த காலத்திலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ஃபெலிக்ஸும் அந்த 31 வயசு என்னது ஜெயக்குமார் ஜெயா, எஸ், அவர் 59 வயசு. அந்த டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் கண் மூடி இருக்கிறாங்க. அந்த அடிச்ச போலீஸ்காரங்க 2-3 நாள் போட்டு அடிச்சது டார்ச்சர். ரெண்டாவது அது எக்ஸாம் பண்ண டாக்டர்ஸ் அவங்களும் அதோட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜெயிலர், அதாவது ஒரு ஜெயிலுக்குள்ள ஒருத்தரை கொண்டு போகுது, எல்லாத்துக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒருத்தரை ஜெயிலுக்குள்ள கொண்டு போறதுக்கு முழுமையாக பரிசோதிச்சு ரெக்கார்டு இதெல்லாம் சும்மா சைன் போட்டு விட்டுறாரு, பொறுப்பு இல்லாமல் சைன் போட்டது. இதே சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யுஎஸ்ஏல நடந்த இதே மாசத்துல நடந்த ஒரு சம்பவம். அவருடைய பேரு இதே சமயத்துல ஒரு போலீஸ்காரர் என்ன செய்தாரு, ஒரு பிளாக் மேன ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு சொல்லி அப்படி கீழே போட்டு இந்த இடத்துல இதுல காலை வைத்து மிதிக்கிறார். அது ஒரு 3 minutes ஆகுது. அவர் சொல்றாரு, என்னால சுவாசிக்க முடியல, பட் ஹி கண்டினியூட். அதுக்கப்புறம் அந்த ஆக்டே மாத்தினாங்க. 1 வருஷத்துக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் மாத்திட்டாங்க. அந்த ஆளுக்கு 25 வருஷம் ஜெயில். ரெண்டாவது அவருடைய பையன், அந்த இறந்து போன அந்த the black man, அவருடைய as a victim, அவருடைய மகனிட்ட போய் அன்னைக்குள்ள பிரசிடென்ட் he apologized. இதான் அதாவது நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, நல்ல அரசாக இருக்க வேண்டும். ஏன்னா கவர்மெண்ட் ரெண்டாவது நான் நேஷனல் லெவல்ல சொல்லுகிறேன், எங்கே ஹோம் மினிஸ்டர்ஸ் அதாவது சிஎம்ஓ பிரைம் மினிஸ்டரோ ஹோம் மினிஸ்டரா இருக்கவே கூடாது. அது இருந்தா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்காது. ஹோம் மினிஸ்டர் should be a separate, prime minister should be separate, CM should be separate, home minister should be separate. நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கும்போது நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சிஎம் இருக்கும்போது எவ்வளவு பொறுப்பு இருக்கும். அப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவ்வளவு சேலஞ்சிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் பொழுது அது இன்னொருவர் தனியாக அதை மானிட்டர் செய்து மேனேஜ் செய்யப்பட்ட ஒரு ஏரியா. இதெல்லாம் காஸ் ஃபார் ரிஃப்ளெக்ஷன்ஸ். எனக்கு இப்போ ஞாபகம் வருது, அந்த ஃபெலிக்ஸ்ல மழத்துல என்ன சொன்னாருன்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
These are all the points which we have to. இப்போ நீங்க உடனே லிட்டரலி ஒன்றும் மாற போறது இல்லை. பட் நம்ம கான்சியஸா இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல நாம் இதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். என்னென்ன somewhere you have to raise voice. Human rights is not like it will come from the President of India or from the Prime Minister of India. It will come from us. அதான் இதை கொண்டு வந்த இந்த யுனைடெட் நேஷன்ஸ் அந்த ஹியூமன் டிக்ளரேஷன்ஸ் இதை வந்து சொல்லும்போது எலினா ரூஸ்வெல்ட் தான் அவங்க தான் ரொம்ப லீடிங்காக இருந்தாங்க அந்த மேடம். அவங்க இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் குறிப்பாக நான் சொல்றேன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் சொல்றது எங்க நடக்கும்னா பெரிய டவுன்லயோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காது, சிறிய கிராமங்கள்ல தான் நடக்கும். அந்த கிராமங்கள்ல ஒருத்தரோட பழகிறது, அந்த ஸ்கூல்ல என்ன நடக்குது, அந்த ஒருத்தர் கூட எப்படி பழகி கொடுக்கிறார்கள், எப்படி ஒவ்வொருடைய தப்புகளை நிறுத்திக் கொள்கிறார், இதுதான் ஹியூமன் ரைட்ஸ். இந்த ஹியூமன் ரைட்ஸ் சொல்லக்கூடியது நாம் நமக்காக ஒரு கல்ச்சரை நாம் கொண்டு வந்தால் மாத்திரம்தான் நிறைய காரியங்களை நாம் செய்ய முடியும். நான் வந்து எனக்கு ஒரு டைமுடைய இருக்கிறதுனால உங்களுக்காக சொல்லக்கூடிய 1-2 காரியங்களை மாற்றம் சொல்லி விடைபெறுகிறேன். அதாவது ஒரு சஜஷன்ஸ், நீங்க வந்து இன்னைக்கு ஆக்டிவா இருக்கணும், சைலண்டா இருந்துட்டு. இந்தியாவில் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதே இல்லை. உங்கள எத்தனை பேர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் உபயோகிச்சிருக்கீங்க? ரைட் டு இன்ஃபர்மேஷன் ரைட்ஸ் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கவர்மெண்ட் உத்தியோகஸ்தனை பற்றி ஏதாவது நம்ம கேட்கணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து 30 டேஸ்க்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு கையை நான் பார்க்குறேன், வேற ஏதாவது ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னா, அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பிங் சொசைட்டின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது ஃபங்க்ஷன் தான். அதனால பெருமையா வந்து நீங்க எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு போகிறதுக்கு, அதான் சத்தியமே ஜெயத்தேன்னு சொல்ற மாதிரி உண்மையை சொல்லலாம் இல்லையா? ஒரே ஒருத்தர் தான். அப்ப மற்றவங்க எல்லாம் அதனுடைய அர்த்தம் என்னன்னா அதை பற்றி தெரியாத இருக்கலாம், இக்னரண்டா இருக்கலாம், அல்லது சரி எனக்கு எதுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அப்படின்னு தான் ஹியூமன் ரைட்ஸ் வளராது. ஹியூமன் ரைட்ஸ் இஸ் லைக் ஸ்மால் என்னது ஒரு ஃப்ளேம், ஒரு சின்ன விளக்கு. அந்த விளக்க நம்ம பாதுகாக்கிற மாதிரி இருந்தா தான் ஹியூமன் ரைட்ஸ் வளரும். வேற யாரும் வளர்த்த மாட்டாங்க, நம்ம வளர்த்தணும். நம்ம ஊர்ல வளரணும், நம்ம குடும்பத்துல வளரணும், நம்ம வீட்டுல ஹியூமன் ரைட்ஸ் வளரும். நம்ம வீட்டுல ஹியூமன் ரைட்ஸ் இருந்தாதான். நான் ஒரு மீட்டிங்ல சொன்னேன், எங்க அப்பா மிலிட்டரியில் இருந்தாங்க, எங்க அம்மா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க, எங்க அம்மாக்கு காம்பன்சேஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்வேன். எங்க அப்பா மிலிட்டரி, எங்க அம்மா வந்து அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் அப்பா பற்றி கொடுத்திருந்தா கண்டிப்பா எங்க அம்மாவுக்கு காம்பன்சேஷன் கிடைச்சிருக்கும். இது உங்க வீடுகளும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பட் நேரடியாக நான் கேட்கவில்லை. நம்முடைய வீட்டில் ஒரு பெண் குழந்தைக்கு என்ன பவர் கொடுத்திருக்கிறோம், ஒரு ஆண் குழந்தைக்கு என்ன பவர் கொடுத்திருக்கிறோம்? நம்ம வீட்டில் தான் ஹியூமன் ரைட்ஸ், நம்ம குடும்பத்துக்குள்ள நம்மட வீட்டுக்குள்ளதான் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் a major challenge. அதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும், வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒன்று வந்து முதல்ல சொல்லிட்டேன், நாம காண்கிறத தயவு செய்து இந்த வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. அதே மாதிரி நம்ம எழுதுறத வேற ஒண்ணு இல்லை, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மார்க் எழுதிய இப்படி ஒரு சம்பத்தை பார்த்தேன், கேட்டேன், இதை தமிழ் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாம் எழுதி அனுப்பிக்கலாம். கிரியேட் அவேர்னஸ். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பஞ்சாயத்து இருந்தாலும் சரி, ஒரு சொசைட்டியா இருந்தாலும் சரி, ஒரு வாலண்டரி கிளப்பா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல்ல போய் ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன அவங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே, அதான் நமக்கு இந்தியாவில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா கரப்ஷன். சொல்லாம இருக்க முடியாது. இப்ப நீங்க நான் வந்து நேரடியாக கேட்க முடியும், எத்தனை பேர் கரப்ஷன் கொடுத்தீங்க? அதாவது கரப்ஷன் இஸ் பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். இந்தியாவில் பொறுத்தவரையில் அது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்தோம். அப்படின்னா நம்ம எரோடு ஆகிட்டே தான் போகணும், நம்ம நல்லா இருக்க முடியாது, நம்ம வந்து துருப்பிடிச்ச மாதிரி தான் போயிட்டே இருப்போம். அதை எங்கேயாவது யூ ஹேவ் டு ஸ்டாப் இட். சொசைட்டி ஹேஸ் டு ஸ்டாப் இட், சர்ச் ஹேஸ் டு ஸ்டாப் இட், ஒவ்வொரு டெம்பிள் ஹேஸ் டு, ரிலீஜியஸ் பிளேசஸ் ஹேஸ் டு ஸ்டாப் இட். அல்லனா நம்ம வந்து we will become a very ஒரு மோசமான சொசைட்டியாக நம்ம போய்விடுவோன்றது உண்மை. திரும்ப வந்து நீங்க என்ன நீங்க இருக்கிற இடத்துல கொடுக்கக்கூடிய அபிஷியல்ஸ் உங்க ஏரியாலயோ உங்க டிஸ்ட்ரிக்ட் அக்கேஷனலி நீங்க மீட் பண்றது நல்லதா. அப்பாயின்மெண்ட் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நீங்க பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்துட்டீங்க, ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா சில காரியங்கள் நாம் செய்துதான் ஆகணும். நம்ம போய் ஃபெமிலியர் ஆகிக்கணும். இப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம், இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்க கூப்பிடலாம்.
ப்ரெஸ் உங்களுக்கு மேஜர் இன்ஃபர்மேஷன்ஸ். நான்லாம் வயநாட்டில் கலெக்டராக இருக்கும் பொழுது நமக்கு மக்களிட பெட்டிஷன் போடுறத விட பேப்பரில் தான் நிறைய பெட்டிஷன்ஸ் வரும். பேப்பரில் தான் ரிப்போர்ட் வரும். அப்போ சொன்னாங்க ஒரு யானையோட கான்ஃப்ளிக்ட் நடந்ததுன்னு சொல்லிட்டு, அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படின்னா பேப்பரில் நான் பார்க்குறேன் காலையில் சேக்காடின்னு சொல்லக்கூடிய கர்நாடகா பார்டரில் ஒரு யானை வருது. யானை வந்து வீடு இடிச்சு போட்டு பிடிச்சு நம்ம கலெக்ட் போனோடனே யானை ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. இருந்தாலும் நான் கலெக்டர் உங்களுக்காக கவர்மெண்ட் என்ன செய்ய வேணும் அதை செய்யணும்னு சொல்ற ஆசைக்காக அந்த பொறுப்போட போயிருந்தேன். ஓகே, எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பேப்பர் தான். நான் என்ன சொல்றேன்னா இந்த பேப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். நிறைய இடத்துல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். சைலண்டாவே இருக்க முடியாது. சம்வேர் யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட். ஏன்னா நம்ம கடவுள் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கிறாரு. அதை நீங்க நல்லபடியா உபயோகிச்சுக்கிடணும். ஓகே, என்னுடைய சிம்பிள் ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன? நீங்க உங்க வீட்டுல ஒருவேளை நிறைய பேர் எனக்கு தெரியும் பொறுப்புள்ளவர்களாக தான் இருந்திருக்கீங்க. ஏன்னா இதை நீங்க வாலண்டரியா பல காரியங்கள் செய்றீங்க. சிலவங்க ஒருவேளை கவர்மெண்ட்ல இருக்கலாம். நம்ம வீட்டிலேயே ரிலேட்டடா இருக்கிற கவர்மெண்ட் ரிலேட்டிவ்ஸோட இங்க சொல்ல வேண்டியது, எனக்கு சிம்பிளைட்ட நான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன். நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடியதுதான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இவ்வளவுதான். நான் ஒரு அபிஷியலா உட்கார்ந்து இருக்கிறேன். ஆப்போசிட்ல ஒரு சேர் இருக்குது. ஒரு பெட்டிஷன் வந்தா அதை உட்கார வச்சிருங்க. என்ன பொறுத்தல அது ஹியூமன் ரைட்ஸ். நம்மளை இத்தனை பேர் நம்ம ஆஃபீஸுக்கு போகணும்னா நம்மளை உட்கார வைக்கிறாங்க. அங்கதான் ஹியூமன் ரைட்ஸ். அது ஹியூமன் ரைட்ஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன் ஸ்டார்ட். நான் வயநாட்டில் கலெக்டராக இருக்கும் பொழுது எத்தனை பேர் பேருக்குன்னு தெரியாது. அது ஒரு ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட். யாராவது பெட்டிஷனர் வந்தா கண்டிப்பாக உங்களுக்கு இருந்தாகணும். இருக்க சொன்னேன், சிலர் இருக்க மாட்டேன், எனக்கு இருக்க சட்டப்படுவாங்க. கண்டிப்பா நீங்க இருந்து இருந்தா நான் கேட்பேன்னு சொல்லுவேன். ஸோ அட்லீஸ்ட் அவங்கள ஒரு மேக் தம் கம்ஃபர்டபிள். பிகாஸ் ஐ எம் ரெப்ரசென்டிங் கவர்மெண்ட். ஒரு கலெக்டர்னு சொல்றது பெரிய பொறுப்புள்ள காரியங்கள். அதை நம்ம வந்து அதான் சிம்பிளஸ்ட் சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஹியூமன் ரைட்ஸ் சொன்னா ஆப்போசிட்ல ஒரு சேர் இருந்தால் நம்ம அந்த சேரை நம்ம தயவு செய்து இருங்கன்னு சொல்றது. ஏன்னா அவங்களுக்காக நான் உட்கார்ந்து இருக்கிறேன் கலெக்டரா, எனக்காக ட்ராக் முடியாது. கவர்மெண்ட் என்ன கலெக்டரா மக்களுக்காக என்னை நியமித்திருக்கும் பொழுது அதை நான் செய்து கொள்ள வேண்டும். நம்ம செய்யக்கூடிய ஆக்ஷன் டைம் பவுண்டா இருக்கணும். 1 மாசம் எடுக்கலாம், 2 மாசம் எடுக்கலாம், 3 மாசம் எடுக்கலாம். பட் அதை நம்ம சொல்லிடணும். இந்த பெட்டிஷன்ல இந்த அப்ளிகேஷன்ல 3 மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு ரிப்ளை வரும் என்று சொல்லி. என்னை பொறுத்தவரையில என்னோட எந்த ஃபைலும் கவர்மெண்ட் வயநாடுல இருக்கும்போது எந்த ஃபைல் யாருக்கும் நான் பார்க்கலாம். இந்த சீக்கிரசின்னு சொல்றது கவர்மெண்ட் வச்சு போயிடக்கூடாது. கவர்மெண்ட் சீக்கிரஸ் வேண்டியதில்லை. நம்ம பார்ட்டிஸ்டாக சண்டை போட போறது இல்லையா. அதனால டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஃபைல கண்டிப்பா யாரு வேணாலும் பார்க்கலாம் சொல்லி ஒரு ஓப்பன் அக்சசிபிள் வச்சுக்கணும். ஓகே, ஒருத்தர் ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு வராரு, அவர் வேலை கேட்கிறாரு. கண்டிப்பா நமக்கு வேலை கொடுக்க முடியாது. பட் நம்முடைய எக்ஸ்பர்டைஸ் வச்சு நம்முடைய அனுபவத்தை வச்சு நீங்க ஒரு பேங்க்கு போங்க, ஒரு பேங்க்ல லோன் எடுத்துங்க, நான் அவரோட பேசுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து மனம் திறந்து கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்டெண்டட் ஹேண்டா ஒரு நல்ல சமாளினா இருந்தா அதுதான் ஹியூமன் ரைட்ஸ். பிறகு வந்து டிஸ்ட்ரிக்ட் நம்ம அஃபீஷியல்ஸ் இப்போ நம்ம சாதாரண நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் அது எப்படின்னா கலெக்டர் போய் பெட்டிஷன் வாங்குறது, எஸ்பி போய் பெட்டிஷன் வாங்குறது என்ன பொறுத்தவரையில் அது சரியில்லைன்றது என்னுடைய அனுபவபூர்வமான அபிப்பிராயம். நான் என்ன சொல்வேன்னா வில்லேஜ் ஆஃபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்துருங்க. தாசில்தாரோட ஆஃபீஸ் கூட நீங்க போகக்கூடாது. அந்த வில்லேஜ் ஆஃபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்துட்டு வித்தின் a டைம் உங்களுக்கு கிடைக்கல ரிப்ளைனா நீங்க சொல்லணும். எனக்கு திரும்பவும் இதே பெட்டிஷன் தான் வில்லேஜ் ஆஃபீஸ் தானே அனுப்பணும். அவர் தானே ஆக்ஷன் எடுக்கணும். இப்போ அவர்லாம் நான் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அல்ல நான் இங்கே வாங்கிட்டு திரும்ப அனுப்புறதுக்கு இருக்கு. அதுக்காக நான் என்னுடைய வயநாடு இருக்கும்போது நான் சித்தம் பண்ணிட்டேன். இந்த பெட்டிஷன்ஸ் வந்து நீங்க வர வேண்டியதில்லை. இங்க தேடி தயவு செய்து நீங்க அங்கேயே கொடுத்துடலாம். அதான் டீசென்ட்ரலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்மளோட கீழே உள்ள நம்முடைய சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் நம்ம நம்புறோமோ விசுவாசிக்கிறோமோ அவங்க பெலன் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம எஃபிஷியண்டாகவும் இருக்கும், நல்லதா இருக்கும். ஓகே, ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் நம்ம வச்சுட்டோம்னா கவர்மெண்ட் அவங்க வந்து பப்ளிக் தானே வருவாங்க. அப்போ பப்ளிக் பேசிக் ஃபெசிலிட்டிஸ்
எல்லாம் நம்ம வச்சிடணும். இந்த மாதிரி கிளைமேட் எல்லாம் இருக்கும் பொழுது பேசிக் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கொடுத்துருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் காந்தியவாதின்னு சொல்லாட்ட காந்தியுடைய வம்சத்துல வந்துருக்கிறவங்க இல்ல காந்திஜியோட தலிசன் பிளே போட்டிருக்கோம் இல்லையா, உங்களை விசிட் பண்ணுகிற ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு ஃபேவர் செய்யறாரு. பட் அந்த அளவுக்கு ஒரு ஃபேவர் செய்யறதாக நம்ம ஒவ்வொரு பெட்டிஷனை எடுக்கக்கூடிய ஒரு மன சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். அப்புறம் நம்ம ஆபீஸ ஒரு செகுலர் பிளேஸா இருக்கணும். ஐயா சொன்னாங்க, இது வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் கிடையாது, ரிலீஜியஸ் கலர். எல்லா ரிலீஜனும் நல்லா தானே சொல்லுது, எந்த ரிலீஜன் மோசம்னு சொல்லுது. நம்ம புரிஞ்சுக்கல. நான் தான் சொல்ற, ஒரு நல்ல கிறிஸ்டியன் ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா இஸ் a good Hindu, is also a good Islamist. அதே ஒரு நல்ல இஸ்லாமிஸ்ட் is a good Hindu and is a good Christian. எல்லா மதமும் நல்லதானே சொல்லுது. அது இந்த மாசம் நம்ம கூடி இருக்கிற இந்த சமயம் சொல்றது இட்ஸ் a holy month இல்லையா, லென்த் பீரியட் சொல்லுவோம் ரெண்டு பக்கமுமே. இந்த சமயங்கள்ல I think we should think about fellow human beings, what we can do. ஏன்னா நம்ம இங்க வர்றது வந்து எப்படின்னா, இந்த உலகத்துல வந்து நம்ம ஒரே ஒரு தடவை வர போறோம், திரும்ப வர போறது இல்லை. நம்ம வரும்பொழுது எது நன்மை செய்ய முடியுமோ, நல்லது செய்ய முடியுமோ, அது கொஞ்சம் கூட சமயம் தாழ்த்தாம நல்லபடியா செய்வோம். ஒரு குட் சமாரிட்டான் மாதிரி. அப்புறம் கடைசி சொன்னா, அதாவது மனுஷனுக்கு வந்து கடவுள் தந்த பெரிய கிஃப்ட் என்னன்னா ஸ்மைல் இல்லையா. இது வேற யாருக்கும் கிடையாது. ரெண்டு குரங்கு இருக்குது, எனக்கு தெரியாது சிரிக்கமா சிரிக்கிறதான்னு. பட் நமக்கு மாத்திரம்தான் ஒரு சிரிக்கிற ஒரு புன்னகை சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிளஸிங்க கடவுள் தந்திருக்கிறார். அதை ஒபேயிங்க. God bless you. Thank you very much for this great opportunity. Thank you sir, thank you so much. சார், மண் வாசனை பத்தி சொன்னீங்க. மண் வாசனையாக இருக்கிற இடத்துல மக்களுடைய மனதும் வாசனையாக இருக்கும். அதனால எங்க மக்களுடைய மனசு ரொம்ப வாசனையானது. தமிழ் சரியா பேசல அப்படின்னு சொன்னாரு, ஆனா திருக்குறள் எல்லாம் சொல்லி அசத்திட்டாரு. அண்ட் சார், இந்த ஹியூமன் ரைட்ஸ் வர்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தின டிஃபரன்ஸ் இன்னைக்கு நிறைய பேருக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ரியல் டெமோக்ரஸியை பத்தி சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அழகான ஒரு உரை. தேங்க்யூ சார். ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ் கொடுக்கலாம் சாருக்கு. எல்லா விஷயத்தையுமே அனுபவிச்சு கத்துக்க முடியாது. போய் நெருப்புன்னு சொன்னா சுற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே அனுபவிச்சு கத்துக்க முடியாது. சிலதெல்லாம் அனுபவங்கள்ல, மற்றவர்களுடைய அனுபவங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கணும். அப்படியாக தான் ஐயாவுடைய அனுபவங்களை நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. இட்ஸ் லைக் லைப்ரரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கும் சரி, நம்ம குழந்தைங்களுக்கும் சரி, அவருடைய அனுபவங்களை நம்ம எடுத்துட்டு போனோம்னா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ சார். அண்ட் திருமதி கிருபா சோன்ஸ் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கிறேன். Information about the Human Rights Commission. Good morning to you and all the guests on the dais. Good morning, one and all. And good morning, everybody. I don't want to miss my son here, Leslie Charles, who is representing the Charliana today. Ilya, Charliana, ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். And I'm very happy to see you here, my child. And all the friends, good morning, one and all. ரொம்ப நேரம் பேச வேண்டாம் இல்லையா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. So we have to finish the program. இதுக்கு அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம்க்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ இதில் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சது எல்லாமே முக்காவாசி சார் சொல்லிட்டாரு. பிகாஸ் ஆஸ் ரைட்லி செட் பை வீணா, ஒரு லைப்ரரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றி விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோத்தையுமே நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்காரு. அது வாழ்ந்திருக்காரு சார். அதனால தான் அவரோட அனுபவத்தை வந்து அழகா அவரால் சொல்ல முடியுது. இந்த விஷயத்துல வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னார் ஹியூமன் ரைட்ஸ் வந்து நம்ம வீட்டில் தான் நம்ம தொடங்கணும் அப்படின்ட்டு. நான் என்ன சொல்றேன், வீட்டு பார்த்துட்டோம், முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஊர்ல Kodaikanal. Sir, for your information, Kodaikanal is a very, very united town. Beautifully united town. 40 வருஷமா நான் இந்த ஊர்ல இருக்கேன். இங்க வந்து யார் ஹிந்து, யார் கிறிஸ்டியன், யார் முஸ்லிம்ன்றது இது வரைக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர்ல ஒரு யூனிட்டி இருக்கு. ஸோ இந்த யூனிட்டி வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது இது நம்மளுடைய வேலைன்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஏன்னா ஒன்வேல ஒன்று பண்ணியிருக்காங்க கொடைக்கானல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஒன்வேல வந்து ஆப்போசிட்ல வர்றது ஒரு பழக்கம். நிறைய பேரை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இல்லையா. இங்க யார் நம்ம போறோம் நான் சொல்ல வரல, இது வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்மளே டிரைவ் பண்ணிட்டு வரும்போது ஆப்போசிட் சைட்ல ஒன்வேல வந்துடுறாங்க. அப்படி வர்றவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பயம் இருக்கும். என்னன்னா, அடுத்த சைட்ல போலீஸ் இருக்காங்களா இல்லையா. போலீஸ் இருந்தாங்கன்னா அந்த ரூலை வயலேட் பண்றதை பத்தி தான் யோசிச்சுட்டு போவாங்க.
போலீஸை பார்த்து ஏதோ ஒன்று கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, நம்ம அங்கேருந்து போயிடலாம். இல்லை நமக்கு தெரிஞ்ச போலீஸா இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லிடலாம். அவர் அங்க அந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது இந்த பக்கம் ஓடிடலாம். அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும். ஆனா நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், புரிய வைக்கணும். அந்த மாதிரி வன்மை எதுக்காக செஞ்சிருக்காங்க? நம்மளோட நல்லதுக்காக தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஊருக்கு நல்லா இருக்கணும், டவுன் நல்லா இருக்கணும், டிராஃபிக் நல்லபடியா வந்து ஃப்ளோ ஆகணும். அடுத்தது வன்மையில யாராவது வந்தாங்க, ஆப்போசிட்ல வந்தாங்க, நம்மளுக்கு என்ன நடக்கும்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அவேர்னஸ் தான் நம்ம சொல்லணும். ஏதோ ஒரு வண்டி ஆப்போசிட்ல கரெக்டான வழியில வரக்கூடிய வண்டி வேகமா வந்துருச்சுன்னா, வன்மையில வரக்கூடிய வண்டிக்கு என்ன ஆகும்? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உயிரே போயிடும். அந்த அவேர்னஸ் தான் நம்ம ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கணும். We are here to protect and promote the human rights. So we have to protect, also promote. We should tell them, give them the awareness programs. நம்ம வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல வேலை பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் வந்து ஐம் ஆல்சோ பார்ட் ரோட்டரி. ரோட்டரிக்கு இப்போ மேஜராக நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வில்லேஜை நாங்கள் வந்து தத்து எடுத்திருக்கோம், பெருங்காடு. நம்ம லெஸ்லி சார்ல்ஸ் கூட செக்ரட்டரியாக இருக்கும்போது நான் அடுத்த ஒரு பிரசிடென்ட் வரும்போது அதில் இறங்கி வேலை பார்க்க போறாரு. பெருங்காடுன்ற வில்லேஜ் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரைபல் வில்லேஜ். மக்களுக்கு பாவம் ஆதிவாசிகள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. இப்போ வந்து 8வது வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு நாங்கள் டெய்லி மத்தியானம் லஞ்ச் கொடுத்துருக்கோம். அப்போ கவர்மெண்ட்ல இருந்து லஞ்ச் வரல. அந்த டைம்ல நம்ம ரோட்டில இருந்து இறங்கி லஞ்ச் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு முதல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். எதுக்காக எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா, உங்களுக்கு ஒரு சின்ன ஹைஜீன் விஷயம் தெரியல, குளிக்கணும்னு தெரியல, துணி மாத்தணும்னு தெரியல. நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க, துணிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த துணி வந்து கிழிஞ்சு போற வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம், அதுக்கு அடுத்து தூர போட்டுக்கலாம். அதை மாத்தணும், குளிக்கணும், சுத்தமா இருக்கணும்ன்ற ஒரு சின்ன விஷயம் தெரியாம இருந்தாரு. அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் நினைச்சது எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு வந்து பிள்ளைகளை கூப்பிடணும்னு சொன்னா அதுக்கு ஒரு அட்ராக்ஷன் என்ன? ஃபுட், சாப்பாடு. சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்ச உடனே பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு 2018 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ரொட்டேரியன் சர்வகுமார் அண்ட் ரொட்டேரியன் தனசேகர் வந்து பிரசிடென்ட் செக்ரட்டரியா இருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய லீடர்ஸ் நம்ம எல்லாரும் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒண்ணுமே இல்லாத அந்த ஊருக்கு ரோடு வந்துருச்சு, எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு, வாட்டருமே வந்துருச்சு. And thanks to these kind of wonderful collectors, see, these are the people who are supporting us. ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும், the human rights-ன்றது வந்து it's just me and myself and my life and my town and my children, my people. அந்த மாதிரி ஒரு தாட்டை நம்ம மனசுல ஏத்துக்கிட்டாலே போதும், every officer will do wonders. ஸோ நம்ம கலெக்டர் வினய் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி நம்ம அந்த ஊருக்கு 3 விஷயமும் வந்துருச்சு. ரோடு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் 3மே வந்துருச்சு. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஹைஜீனை பத்தி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், உட்காந்து படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் பில்டிங்குமே வந்துருச்சு. கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுத்துருக்காங்க. இனி அடுத்து வந்து ஃபுட்டு வந்துட்டு இருக்குது, பட் நாட் இனஃப். ஸோ அகெயின் நவ் today I learned one lesson from you, sir. From the Human Rights Commission, I think we can go and approach for good food for these children. Quality food. இது வந்து நம்ம இன்னைக்கு படிச்சுக்கிட்டோம். நம்ம நினைக்கிற நம்ம செய்கிற வேலை தான் ரொம்ப பெருசு நினைச்சிட்டு. ஆனால் இந்த மாதிரி வந்து பெரியவங்க பேசும்போது தான் சில விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கிறோம். ஸோ த்ரூ திஸ் ஆர்கனைசேஷன் ஐ திங்க் வி கேன் கிவ் மோர் ப்ரெஷர் டு த கவர்மெண்ட். நவ் ஐ நோ ஐ ஹவ் ஆல் த ரைட்ஸ். இவ்வளோ வேலை பார்த்துருக்கேனே, நான் போய் கேட்க முடியாதா நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக கேட்கலாம். ஐ திங்க் நாங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக தைரியமாக போய் கேட்க போகிறோம் இப்போ. தேங்க்யூ ஸோ மச் சார், யூ ரியலி ஓப்பன் அவர் ஐஸ் டுடே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய டெய்லி லைஃப்ல கற்றுக்கிட்டு வி கேன் ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் டூ த குட் ஒர்க். ஸோ வீணா சொன்னாங்க, அக்கா எப்படி நீங்க வந்து எப்பவுமே ஸ்மைலிங்கா இருக்கீங்க, எப்படி இப்படி இருக்கீங்கன்ட்டு. ஒரு விஷயம் சார் சொன்னார், நல்ல விஷயங்களை செய்யணும், நல்லது நினைக்கணும். நம்மளால முடிஞ்சது எவ்வளவு தூரத்துக்கு நல்ல வாழ்க்கை நம்ம வாழ்ந்துடுறோமோ, நல்லா சாப்பிடுவோம், நல்ல வேலை செய்வோம், நல்லா தூங்குவோம், போதும். அதே நமக்கு வந்து ஒரு நல்ல நிம்மதியை கொடுத்துரும். ஸோ பீங் பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஆர்கனைசேஷன், let us be good to people, let us do good, and let us be happy, and God bless one another. Thank you so much. Thank you, ma'am. As an always an inspiring personality. And நான் சொன்ன மாதிரி அவங்க எப்பயுமே சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அண்ட் சார் இப்போ வந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்தணும். ரொம்ப முக்கியமானவர் கொடைக்கானல்ல. அவரை பத்தி முதல்ல நான் 2 வார்த்தை சொல்லிடுறேன். இந்த ஹியூமன் ரைட்ஸோட சேர்மனா இருந்தவங்க அண்ட் மிஸ்டர் சார்ல்ஸ் ஜேஸ்தாஸ். அதாவது அண்ணாவை பத்தி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அந்த கோயில் ஃபங்க்ஷனை நடத்தினவங்க இந்த ஊரோட ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க சொன்னாங்க இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவங்க வயிற்றுக்கிட்ட போய் அவர் ஓன்னு அழுதாராம். ஆனா வர முடியாத சூழ்நிலை. அந்த மாதிரி நிறைய பேர்த்தோட
மனசுல அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அண்ணா அப்படின்னு சொல்லி மனசு விட்டு அவரை கூப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் இந்த ஊர்ல இருந்து, அவர் இந்த உலகத்துல இருந்து நிரந்தரமா மறைஞ்சிருக்கலாம். ஆனா அவருடைய மகன், அவங்களுடைய மகள்கள், அவங்களுடைய மனைவி எல்லாரும் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவருடைய சேவையை நீங்க எடுத்து செய்யணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஒரு 2 நிமிடம் மௌன அஞ்சலி அவருக்காக. நன்றி அனைவருக்கும். சிறப்பு விருந்தினர் அவர்கள் நமக்கு உரிமை குறித்த நல்ல ஆலோசனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறையினர் யூனிஃபார்மோடு இருக்கிறாங்க. ஆனால் ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லாமல் நம்ம இருக்கிறோம். அதுதான் வித்தியாசம். ஐடி கார்டு எடுத்துட்டு நேராக ஸ்டேஷனில் போகிறாங்க. யாரையான்னு கேட்குறான். கார்டு எடுத்து காமிச்சோங்க சார் உட்காருங்க. எத்தனை பேர் சார்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஊருக்குள்ள இருட்டில் இருக்கிறாங்க வீடு. ஒரு 10 பேர் என்ன செய்யறாங்க, பேட்டரியோடு போய் என்ன செய்யறாங்க, அந்த ஊருக்கு கரண்ட் இல்லை, கரண்ட் போட சொல்றாங்க. உடனே அந்த ஊருக்குள்ள கரண்ட் கொண்டு போனாங்க. பாஸ்டர் கார்டு வச்சுக்கிறாரு. என்கிட்ட வந்து ஒரு லெட்டர் வாங்கினாரு, கொடுத்தாரு. ஏன் சார் இது ஹியூமன் ரைட்ஸ்க்கெல்லாம் போனீங்க? ஹியூமன் ரைட்ஸ்க்கெல்லாம் எதுக்கு சார் போனீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஜேசிபி வச்சு 7 குழியை நோண்டி 7 போஸ்டை போட்டு கரண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ். இந்த கார்டு ரொம்ப எந்த காரியங்களாக இருந்தாலும் அந்த ஒரு 10 பேர் இணைஞ்சு ஒரு 10 பேராக நீங்கள் அந்த கார்டோடு கூட இந்த இதோ டேக்கோடு கூட நீங்கள் போயிட்டு அது ஏடியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் 10 போஸ்ட் போடணும். அந்த 10 போஸ்ட்டுக்கு கரண்ட்டு கட்டணும், பில்லு கட்டணும்னு சொன்னால் கட்ட தேவையில்லை. கவர்மெண்ட்டுக்குள்ள அவன் போடுற வெளியே போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. அது கவர்மெண்ட் இடம். கவர்மெண்ட்ல அவன் போஸ்ட் ஓடுறான், அதுக்கு நீங்க பணம் கட்ட தேவையில்லை. உங்க காம்பவுண்டுக்குள்ள குழி நோண்டி போஸ்ட் ஓடுறான்னா நீங்க பணம் கட்டணும். ஆகினால இதெல்லாம் வந்து நம்ம உரிமையை நம்ம வந்து தட்டி கேட்கணும். ஆகினால இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதில் இப்படி நிறைய காரியங்களை சொல்லிட்டு போகலாம். கரூர் பகுதியில் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. கொடைக்கானலில் நிறைய கேம்ப் நிறைய நடத்தியிருக்கிறோம். மெடிக்கல் கேம்ப் நடத்தியிருக்கிறோம். அதில் அண்ணன் சார்லி அவங்களே சொந்த கார்லாம் ஓட்டிட்டு பேத்துப்பாரெல்லாம் மெடிக்கல் கேம்புக்கு வந்தாங்க. ஜெயராஜாவெல்லாம் மெடிக்கல் கேம்புக்கெல்லாம் வந்தாங்க. அப்புறம் நாங்கள் டெல்லிக்கு போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்த பிறகு என்ன பாஸ்டர் கேட்டாராம், இந்த அவார்டு ரொம்ப நல்ல அருமையான அவார்டு, இதை நீங்கள் போய் வாங்காமல் விட்டீங்களேன்னு சொல்லி பாஸ்டர் கேட்டார். சார்லி அண்ணன் வந்து மீட்டிங்கில் வந்து எங்கெல்லாம் கூப்பிடாம நீங்கள் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு அந்த அவார்டு வச்சுட்டோம். அந்த லிஸ்டெல்லாம் தயார் பண்ணிட்டோம். பேர் அவர் பேர் தான், அவர் தான் அவார்டு வாங்கணும். ஆனால் அவர் இப்படி மறுப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். இது எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, நம்ம எதுன்னு கேட்க முடியாது. ஆனாலும் அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தான் ஆறுதலையும் சமாதானத்தையும் அவருடைய உள்ளத்தை தேற்றுவாராக. இப்பொழுதும் இந்த தாலின்னு சொன்னா எனக்கு அவ்வளோ ஒரு அன்பான ஒரு அண்ணன். எனக்கு அவர் பேசும்போதே எனக்கு கண்ணீர் வரும். ஏன்னா ஒரு நொடி என்னைய பார்க்காம அவர் போகவே மாட்டார். அவர் வைத்த பிரசிடண்ட், கொடைக்கானல் ரியல் எஸ்டேட் அசோசியேஷன் பிரசிடண்ட் பொறுப்பை முதல் சால்வையை போட்டு எனக்கு கௌரவப்படுத்தி உட்கார வச்சது அவர். யாருக்கும் தெரியுமா தெரியாது. ஏன்னா எங்க சங்கத்துல அது நடந்தது. அவருடைய டெத்தை நான் கேள்விப்பட்டோன்னே என்னால உண்மையிலே எல்லாருமே நினைச்சது மாதிரியுமே என்னால ஜீர்ணிக்க முடியல சார். அது நான் இன்னைக்கு பெரிய ஒரு குற்றமா தான் இருந்தோம். என்ன ஜெயிக்குமார்னே அவ்வளவு பிரசிடண்டா எனக்கு முன்னாடி அவர் தான் அந்த பதவி பொறுப்புல இருந்தார். நல்லதை நிறைய செஞ்சோம்.
அவருக்கு அதுக்கப்புறம் வரதன் சார் நீங்க தான் இதை பார்த்து நீயாப்பா இதை பண்ண முடியும், வேற ஆளுங்களும் நான் முத்து கவனிச்ச வரைக்கும் நம்ம சங்கத்துக்கு வேற ஆள் எனக்கு கண்ணுக்கே தெரியல. பணம் படைத்தவங்க தெரியறாங்க, ஆனா சங்கத்துல செயல்படுறதுக்கு வரதனை தவிர அந்த இடத்துல நான் யாரையும் நினைச்சு பார்க்கறேன்னு சொல்லிட்டு நீ முதல் சால்வை பண்ணி ஆசானத்துல உட்கார வச்சாங்க. அதே மாதிரி எக்ஸ் தலைவர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து என்னை அமர வச்சாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நான் தான் இருக்கேன். நான் எல்லாருமே சொன்னது மாதிரி எங்க ரியல் எஸ்டேட்டை பத்தி தான் எனக்கு சொல்ல தெரியும், வேற ஒன்றும் சொல்ல தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் சங்கத்துல ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நிறைய பேர் பண்ணுவாங்க, ஊரே பண்றாங்க. அதுல அவங்க இப்ப நான் இருக்கேன்னா எங்களுடைய அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிட்டா எங்க சங்கத்துல இருந்து ஒரு 4000 உடனடியாக நிர்வாகம் அப்படிங்கிறத நான் தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அது நடைமுறையில் இருக்கு. இது வரைக்கும் ஒரு டிஆர்ஓ தெரியும் நினைக்கிறேன், ஒரு 7-8 பேருக்கு அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் உடனடியாக. அதாவது ரொம்ப ஏழையா இருப்பாங்க, அப்பாவும் அவர் ஏதோ ஒரு வீடு வாடகை வீடு வேலை செய்யறதுல ஒரு விஷயத்துல இருப்பாரு, எதிர்பாராம நடந்துரும். அந்த செகண்ட் கையில காசு இருக்காது. இந்த மாதிரி எங்களுக்குன்னு அந்த தகவல் கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் ஊர்ல இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி யாருக்கையாவது ஒருத்தர் சொல்லி உடனே ரீச் பண்ணி அங்கே கொடுத்து சொல்லியிருக்கேன். அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. அது சொல்றது தவறா நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா அது நாங்க எங்க சங்கத்துல செயல்பாடுகள், சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறவருடைய பேரண்ட்ஸ் அண்ணன் தம்பிகள் ரொம்ப முடியாம இருக்கவங்களுக்கு மேம் சொன்னது மாதிரி என்னால முடிஞ்சதை எங்களால முடிஞ்சதை ஜெயக்குமாரனுடைய உதவிகளோட நாங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது பெருமையோட சொல்ல சந்தோஷம். அண்ணனை பத்தி நினைவுபடுத்தும் போது எனக்கு கொஞ்சம் அது அண்ணன் விஷயமா தம்பிகிட்ட பகிர்ந்துக்கணும்னு மனசு சொன்னிச்சு, அதை நான் பேசினேன். நன்றி, வணக்கம். இப்போதும் இந்த அவார்டு வழங்குகிற நேரம். சார்லஸ் தேசுதாஸ். Jerry Desudas. Pusparaj. M.A. Stalin. Karu. Leslie Charles.
அந்தோணி பீட்டர். தள்ளி வாங்க. இல்லை, தள்ளி ஓட்டி. சார் இங்கே பாருங்க. ஜே கலாதுரை. எட்வின் ஜெயராஜ். ஸ்ரீராம். முன்னாடி லைட்டாக ஃபோட்டோ வைக்கல இறக்கி. தேங்க்யூ. மதுரை ஏஜி சர்ச் ஒரு வில்லேஜையே தத்தெடுத்து டாக்டர் பீட்டர் அசரியன், பாம்பே. ஊசி போடாத டாக்டர் இருக்காங்கல்ல. தேங்க்யூ சார். ரோவன். ஜான் வெஸ்லி. எல்லாருக்கும் நிறைய கன்ஃபியூஷன் வர்றது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சார் இப்போ இங்கே வந்து ஜெயக்குமார் நாங்கள். ஓகே. வில்லியம் திண்டிவனம். தேங்க்யூ சார். ஜெரிகான். தெரியுமா? ஜெரி ஜெசஸ். புஷ்பம் சேச்சிவா, மகளிர் அணி தலைவர். நீங்கள் முன்னாடி வாங்க. மதன். ஜெரால்ட் ராஜா. This reporter. Yeah. அவங்க நிறைய மெசேஜ் எத்திக்கணும். Dr. Segal. Samuel Stanley.
கோயில்பட்டி பிரசிடென்ட் ஹியூமன் ரைட்ஸ். Mr. E. Shankar. சங்கர் என்னோடு கூட ஹியூமன் ரைட்ஸில் எல்லா காரியத்திலும் உதவியாக சென்னையில் இருந்து இந்த அவார்டெல்லாம் உடம்பு பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தவர் கோஆர்டினேட்டராக. Mr. Kulandai is பாம்பே இஸ்லாமிய பகுதிகளில் ஊழியத்தை செய்கிறாங்க. அடுத்த பேர் Mr. A.M. Ebenezer. சொல்லிட்டாங்க. திருப்பூர் Tirupur, Mr. A.M. Ebenezer. அடுத்த ஆள் வாசிக்கிறேன். Mr. P. Paul Dinagaran. Mr. P. Paul Dinagaran. ஸ்டேஜ் வந்தோடனே அடுத்தது கூப்பிட்டாங்கன்னா கரெக்டாக அது அடுத்த வாசிக்கிறேன். Mr. J. Leo Jagannath. புஷ்பராஜா Mr. K. Satish Kara. Mr. K. J. Leo Jagannath. Mr. K. Satish. இங்கே பாருங்க. Dr. K. Sendil Kumar. லைன்ஸ் Dr. Suresh Paulraj. Dr. Suresh Paulraj. Suresh Paulraj. Suresh Paulraj. ஆமா. ஃபர்ஸ்ட் சார் Mr. S. Vijaya Sophia. Mrs. S. Vijaya Sophia. Mr. K. V. Mahendran. Mr. Albert Fernando. Albert Fernando. ஃபர்ஸ்ட் எங்கே பாரு. Mr. V. Sam Allen. Sam Allen. V. Sam Allen. ஜெக் பண்ண ஒட்டி வரும். இங்கே பாருங்க. Mr. S. Satyaraj. சத்யராஜ் M. Satyaraj. Please. Mr. Y. Abbas. Sir. Mr. R. Dinesh. Dinesh Sarkar. அந்த பின்னாடி பின்னாடி இவ்வளோ தெரியாமல் வச்சுருக்காங்க. Dinesh. Mrs. T. Nancy Vimala. Nancy Vimala. சேச்சி வாங்க. அடுத்து Mrs. T. Tamil Selvi. Next, Mrs. T.
Tamil Selvi. அது அவங்கள்ட்டே இருக்கு. நீங்கள் சார் அந்த போர்டை ஜெயக்குமார் தள்ளி வாங்க. ஃபர்ஸ்ட் தள்ளி வாங்க. ஓகே. Mrs. P. Tamil Selvi. Mr. V. Araki Chandran. V. Araki Chandran. Araki Chandran. G. Guru Amudu. Guru Amudu. Guru Amudu. Mr. K. Paraman. நீங்கள் பாருங்க. Mr. K. Paraman. Mr. P. Abhiram. Mrs. P. Abhirami. Mrs. P. Abhirami. Mrs. S. Kanmani. Mrs. S. Kanmani. Mr. A. Vinod. மதன் வாங்க. மதன் வாங்க. Mr. A. Vinod. Mr. R. Vignesh. Mr. R. Vignesh. Mrs. P. Beulah Jasmine. Special congratulations. ஐயா was supporting you. இல்லை அவ்வளோதான். கையை பாருங்க. Beulah Jasmine. தேங்க்யூ. Mrs. P. K. Maheshwari. P. K. Maheshwari. Mr. Sam Eno. Mr. Sam Eno. சார் இங்கே பாருங்க. சேம் ஏனோ வண்டி பெரியார். Mr. A. Julian Suresh. Julian Suresh. சுரேஷ் ஜூலியஸ். ஜூலியஸ் Julian Suresh. நாகர்கோவில். Mr. A. Rajaram. Mr. A. Rajaram. Mr. S. Mrs. S. Selvarani.
Selvarani. Selvarani. Sheikh Alauddin. Mrs. S.M. Nazreen. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க ஒட்டி வாங்க. S.M. Nazreen. Mr. Henry Asia. Mr. Henry Asia. Mr. P. Chellamuthu. Mr. P. Chellamuthu. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. P. Chellamuthu. M. Vincent. Mr. M. Vincent. Vincent. Mr. J. Rajesh Kannan. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. J. Rajesh Kannan. Mrs. P. Jayanti. Mrs. P. Jayanti. Mr. J. John Desmal Rosaria. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. Mr. J. John Desmal Rosaria. Mr. S. Ramesh. Mr. S. Ramesh. தேங்க்யூ. Mr. S. Ramesh. Mrs. S. Shanti. S. Shanti. Shanti Mama. அக்கா மொபைலில் ஃபோட்டோ எடுத்தாதீங்க. Mr. K. Madurai Veeran. Mr. K. Madurai Veeran. Mr. K. Madurai Veeran. R. Sharif. R. Sharif. Mr. R. Blesson. R. Blesson. ஜெயக்குமார் இங்க பாருங்க. Blesson. Blesson. Mr. W. Alvin. Mr. W. Alvin. பிரபாகரன் கரு Prabhar. Alvin. Alvin. பிரபாகரன் Alvin. அடுத்து ஆரோக்கிய தாஸ்.
A. Arokyadas. ஆரோக்கியதாஸ் வாங்க. ஆரோக்கியதாஸ் தானே கேட்டேன். வாங்க. அடுத்து எஸ் மாலுமி பிரபு. மாலுமி பிரபு. அடுத்து காந்திமதி, மிஸ்ஸஸ் காந்திமதி, ஜே காந்திமதி வாங்க. மிஸ்டர் ஏ ஆப்ரஹாம். அடுத்து காந்திமதி. காந்திமதி. மிஸ்டர் ஏ ஆப்ரஹாம். Mr. R. Stephen Jerry. Mr. R. Stephen Jerry. Stephen Jerry. Mrs. J. Deborah. Deborah. Mr. Divine Raja. Divine Raja. Divine Raja. Thank you. Mr. P. John Brito. John Brito. Yes, repeat. வந்துட்டே இருக்காரு, உட்காரவும் மாட்டேன். இதுக்காக தான் நின்றுருக்காப்ல, இதுக்கு தான் நின்றுருக்காப்ல. இந்த பாருங்க. நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நன்றி உரை சொல்வதற்காக திரு வில்லியம் ஜான்சன் அவர்களை அழைக்கிறோம். நாம் இந்த விழாவினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த விழா சிறப்பாக நடக்க நமக்கு எல்லா விதத்திலும் உதவி புரிந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணல இருந்து முன்னும் பின்னுமாய் சில ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு டைம்கள் அப்படியே ஆசிலேஷன்லேயே இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து சார் வந்துட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி டேட் ஃபிக்ஸ் பண்ணி போஸ்டரில் அடிக்கிறோம். அன்னைக்கு அங்கே வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு போட்டாங்க. அவர் வருவாரா வர முடியுமோ வர முடியாதா அப்படின்ற ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. போஸ்டர்லாம் அடிச்சாச்சு. ஆனால் அந்த நிலையில் அவர் வருவதற்கு முடியுமா என்னன்றது ஒரே குழப்பமாக இருந்துச்சு. மீண்டுமாய் அவர் திருப்பி ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அந்த டைம்லையும் ஒரே கன்ஃபியூஸ்டான ஸ்டேஜில் இருந்தது. அந்த ஸ்டேஜில் கூட அது கடவுளுடைய கிருபையினால தான் சொல்ல முடியும். அவர் ஒரு நாள் முன்னாடி வருகிறார், மறுநாள் அந்த ஏர்போர்ட்டில் கொண்டு போட்டாங்க. ஒருவேளை ஒரு லேட்டாக இருந்தால் கூட இந்த ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் முடிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாம் உள்ள இறைவன் எல்லாவற்றையும் திட்டமாய் செய்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க முடியாது செய்த அந்த இறைவனுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வேளையிலே
பல சிரமங்கள் மத்தியில நம்முடைய இந்த ஃபங்க்ஷனுக்காக தலைமை ஏற்கும்படியாக நம்முடைய ஐயா மைக்கேல் வேத சிரோமணி ஐயா அவர்கள், அவர் முன்னாள் மாவட்ட கலெக்டராக இருந்திருக்காங்க. அது மாத்திரமல்ல, பல முக்கியமான பொறுப்புகளில் பல ஆண்டுகளில் பல அனுபவங்களோடு கூட இருந்திருக்கிறாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் நமக்கு இந்த வேலையிலே, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கூட்டம்னா, ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோ அல்லது பர்டிகுலராக ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்கள் நிறைய இருக்குது, டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்னா அவங்கள மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் நமக்கு வந்திருக்கிற அருமையான ஐயா அவர்கள் எல்லா துறைகளிலும் அவர் அனுபவம் பெற்று மக்களோடு கலந்து மக்களுடைய தேவைகள், மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு, கடைசியா அவர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல டெல்லியில இருந்து அதை மக்களுக்கு அதை எப்படி போய் சேர்க்கணும் அப்படின்றத பற்றி அவர் நன்றாக அறிந்து அதை செயல்படுத்தி அதை எப்படி செயல்படுத்தலாம் சொல்லி நம்மத்தில இருந்து நமக்கு அவருடைய எல்லா சிரமங்களையும் தாண்டி இந்த இடத்துல வந்தபடியினால அவருக்கு இங்க இருக்கிற இந்த கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலின் சார்பாக அவருக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய சிரமங்களை எல்லாம் பாராமல் வீட்டுக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு, அடுத்த நாள் வந்துட்டாரு. இங்க நமக்கு கரெக்டான டைம்ல நமக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்தாரு, அதற்காக நன்றி. அவரோட கூட வேலையிலே அவருடைய துணைவியார் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சாரனுடைய பின்னணியில பலமா இருந்து அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய சக்சஸ்க்கு அவங்க தான் முக்கியம். அவங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய சக்சஸ்க்கும் அவங்க தான் முக்கியம். அவங்க எங்கேயாவது பிரேக் போட்டிருந்தா வந்துக்க முடியாது. அதனால அவங்களுக்கு எங்களுடைய நன்றி. மாத்திரமல்ல, அமர்த்தியில் இருக்கிறதான மேடம் கிருபா அவர்கள் அருமையாக பேசினாங்க. அவங்க இல்லை அருமையா பேசினாங்க. பேசும் பொழுது சில பாயிண்ட் எல்லாம் சொன்னாங்க. அதாவது தான் எல்லா விதத்திலும் சரியா இருக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்களை சரிபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில சரியான நெறியோடு கூட ஒழுக்க நெறியோடு கூட இருந்தோம்னு சொன்னோம்னா எல்லாமே சரியா இருக்கும். அதுவும் இல்லாம எப்பொழுதும் நமக்கு நாம் செய்யறது நல்லதா இருக்கணும், இன்னொன்னு மற்றவர்களுக்கு நாம் நல்லதையே செய்யணும் அப்படின்னு சொல்ற எல்லா சிந்தனையோடு கூட நாம் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி சொன்னாங்க. அவர்களுக்கு இந்த விழாவின் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாத்திரமல்ல, இந்த இடத்துல இந்த கூட்டங்களை சிறப்பாக நடத்துவதற்கு நம்முடைய பாஸ்டர் பிஷப் நல்ல தம்பி அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டாங்க. இத்தனை பேர் இருந்தாலும் அவருடைய உழைப்பு, அயராத உழைப்பு, ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் ஃபிக்ஸ் பண்றதும் சரி, அதை ஃபைனலைஸ் பண்ண வரைக்கும் சென்னை போறது வர்றது, அதுக்காக எல்லா காரியங்களையும் செய்யும். பல காரியங்களை கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் அவ்வளவு சிரத்தை எடுத்து இந்த கூட்டங்களை நடத்துவதற்காக அவர் சிரமப்பட்டு இந்த காரியங்களை எல்லாம் செய்து நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே இந்த விழா குழுவின் சார்பாக அவர்களுக்கும் அவருக்கு துணையா இருக்கிற அவருடைய துணைவியாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேளையிலே நான் ஒரு சிறு காரியத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னா, மனித உரிமை அப்படின்றத பத்தி பேசுறதுக்கும் அதிலே செயல்பட்ட மக்களுக்கு அவார்டுகளை கொடுக்கவும் இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் இந்த இடத்துல இந்த விழாவை எடுத்திருக்கிறோம். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அவார்டும் உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்திலே ஒரு உற்சாகத்தை, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களை செய்வதிலே முனைப்புள்ளவர்களாயிருந்து எல்லா இடங்களிலும் நீங்கள் முன்னேற்க வேண்டும் என்பதே இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, ஹியூமன் ரைட்ஸ்ன்றது பேசிக்கா எப்படின்னு சொன்னாக்கா, எந்த தேசத்தை சாராமல், எந்த மதத்தை சாராமல், எந்த ஜெண்டர் அதாவது பாலினத்தை சாராமல், எந்த மதத்தை சாராமல், அதே போல இன்னுமாய் ஒவ்வொரு மனுஷனுடைய
அடிப்படை தேவைகளிலே, அடிப்படை உரிமைகளிலே எந்த தடை வந்தாலும் அந்த தடையை நீக்குவதற்கு தான் இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் செயல்படுகிறதா இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனுஷனுடைய அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் சுயமாய் வாழ்றதற்கு, அவன் அதை சரியாய் வாழ்றதற்கு, அதை சந்தோஷமாய் வாழ்றதற்கு, அது இல்லாம அவன் வாழ்க்கையில அவனுடைய ஒவ்வொரு நடைகளிலும் ஒரு சரியான போக்கை கடைபிடிக்கிறதற்காக, அதை பயிற்றுவிக்கிறதுக்காக இந்த அமைப்பு இருக்கிறது. அதை உணர்விக்கிறதுக்காக இந்த அமைப்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தனக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் அதை சரியாக நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். சார் சொன்னாரு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி, மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகளை சொன்னார். அது ஒன்று. இன்னொன்னு சொன்னாரு, ஹியூமன் ரைட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி கண்ட்ரீஸ். அந்தந்த தேசங்களிலே சில கட்டுப்பாடுகளோடு அவர்களுக்கு உரிமைகள் இருக்கு. இந்திய தேசத்தை பொறுத்தளவுல எல்லா உரிமைகளும் இருக்கு. ஆனா பல இடங்களிலே அந்த உரிமைகள் செயல்படுவதில்லை, பல இடங்களிலே அந்த உரிமைகள் கேட்கப்படுவதில்லை, பல இடங்களிலே அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கேட்ட இந்த விழாவிலே அவர் சொன்ன அனுபவமும் அவர் சொன்ன ஆலோசனையும் நம் மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கை நடையிலே மனிதர்களை மனிதர்களாய் மதித்து, மனிதர்களுடைய நலனுக்காக பாடுபட்டு, மனிதருடைய நல் வளர்ச்சிக்கு, சரியான வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை நல்கிய ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு இந்த குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவ நலவாரியத்தின் மூலமாக சபைகள் ரெனியூவல் செய்வதற்கு, கல்லறைகள் எல்லாம் காம்பவுண்டெல்லாம் போட்டு கொடுப்பதற்கு, அதே நேரத்தில் சிறுபான்மையினர் மூலமாக லோன்லாம் வாங்கி கொடுப்பதற்கு, எல்லா காரியத்திலும் அவங்க சமூக ஆர்வலராக இருந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதை கூட இருந்து நான் பார்க்குறேன். அதனால எல்லா காரியத்திலும் அவங்க அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டு இருந்தவங்க அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் முக்கியமாக இருந்து எல்லா காரியத்திலும் இந்த காரியத்தில் சேவை செய்து கொண்டு வருகிறாங்க. இப்போது அவர்களுக்கு இந்த அவார்டு வழங்குவதில் மகிழ்ச்சி. இந்த ஹோட்டல்ஸுடைய ஜிஎம் அவர்கள், அருமையான சகோதரர் பிரபாகரன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமையான சில விருந்தினர்களை தங்க வைப்பதற்கு, உபசரிக்கிற காரியத்திலும், அதே நேரத்தில் இந்த காரியத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்த அருமையான சகோதரர் பிரபாகரன் ஜிஎம் அவர்களுக்கு இந்த சால்வை அளித்து இந்த விருது வழங்கும். I also enjoyed your hospitality. நன்றி சொல்லும் போது ஒரு சிலருக்கு நன்றி சொல்லுவதில் விடுபட்டு விட்டது. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற முக்கியஸ்தர்களுக்கு, நம்ம அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிற அவர்களுக்கு இந்த விழா குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டாக இருந்தாலும் முக்கியஸ்தர்கள், அதனால நாங்கள் அதை இது பண்ணுறோம். அப்புறம் வந்திருக்கிற அவார்டிஸ் ஒவ்வொருத்தரும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. எல்லாரும் வந்து இதில் கலந்து கொண்டு இந்த அவார்டை பெற்றுக்கொண்டதற்காக உங்கள் எல்லாருக்கும் விழா குழுவின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கிறதற்கு நமக்கு உதவி புரிந்த இந்த விழா கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலினுடைய மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்துவது மேடம் வீணா அவர்களுக்கு
விழாக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் இங்க பாருங்க ஆமா